வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். വെളിപ്പാട് പുസ്തകം 21ആം അധ്യായം 7ആം വാക്യം വായിക്കാം. ജയിക്കുന്നവന് ഇത് അവകാശമായി ലഭിക്കും, ഞാൻ അവന് ദൈവവും അവൻ എനിക്ക് മകനുമായിരിക്കും. ജയം കൊള്ളുகிறവൻ എല്ലാവற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான், நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். பரலோக ராஜ்யம் என்று சொல்வது ஜெயம் கொள்ளுகிறவர்களின் ராஜ்யமாக இருக்கிறது. സ്വർഗരാജ്യം എന്നത് ജയാളികളുടെ രാജ്യമാകുന്നു. நாம் இந்த பூமியிலே ஜெயம் கொண்டு அவருடைய சிங்காசனத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டியவர்களா இருக்கிறோம். നാം ഈ ഭൂമിയിൽ ജേതാക്കന്മാരായി തീർന്ന് തന്റെ സിംഹാസനം നമ്മൾ അവകാശമാക്കണം. நாம் ஜெயம் கொள்ள வேண்டும் என்றால் இந்த பூமியிலே நமக்கு ஒரு யுத்தம் வைக்கப்பட்டிருக்கிறது. ആകയാൽ നാം ജയിക്കുവാൻ വേണ്ടി തന്നെ ഭൂമിയിൽ നമുക്കായി ഒരു യുദ്ധം വെച്ചിട്ടുണ്ട്. அந்த யுத்தத்திலே நாம் ஜெயம் பெற்றால் மாத்திரம்தான் அவருடைய சிங்காசனத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ആ യുദ്ധത്തിൽ ജയം പ്രാപിക്കുന്നുവെങ്കിൽ മാത്രമേ ആ സിംഹാസനം നമുക്ക് അവകാശമാക്കുവാൻ കഴിയൂ. നമ്മുടെ യേசு அவர் ஜெயம் கொண்டு சிங்காசனத்தை அவர் சுதந்திரித்துக் கொண்டிருக்கிறார். നമ്മുടെ കർത്താവായ യേശു ജയം പ്രാപിച്ച സിംഹാസനം അവകാശമാക്കി. நாமும் கூட ஜெயம் கொள்ளும்படியாக ஒவ்வொரு நாளும் இந்த யுத்த களத்தில் நாம் ஜாக்கிரதையாக போராட வேண்டியவர்களா இருக்கிறோம். ആകയാൽ നാമും ജയാളികളാകേണ്ടതിന് ഈ യുദ്ധക്കളത്തിൽ ജാഗ്രതയോടെ പോരാടണം. உலக மாம்சம் பிசாசின் வல்லமைகளோடு கூட நாம் யுத்தம் செய்ய வேண்டியவர்களா இருக்கிறோம். നാം ലോകം ജഡം പിശാച് എന്നിങ്ങനെയുള്ള ശക്തികളോടുകൂടി ലോകത്തിൽ പോരാടേണ്ടവർ. கடந்த 3 நாட்களாக 2 குமாரர்கள் என்கின்றதான தலைப்பில் சில சத்தியங்களை நாம் சிந்தித்தோம். ഈ കഴിഞ്ഞ ദിവസങ്ങളിൽ 2 പുത്രന്മാർ എന്നതായ പ്രമേയത്തെ ആസ്പദമാക്കി നാം തിരുവചനം ധ്യാനിച്ചു. பிதாவின் 2 குமாரர்களை குறித்து நாம் பார்த்தோம். പിതാവിന്റെ 2 പുത്രന്മാരെ കുറിച്ച് ചിന്തിച്ചു. ஆபிரகாமின் 2 குமாரர்களை குறித்து பார்த்தோம். അബ്രഹാമിന്റെ 2 പുത്രന്മാരെ കുറിച്ച് ചിന്തിച്ചു. ஈசாக்கின் 2 குமாரர்களை குறித்து பார்த்தோம். ഇസ്ഹാക്കിന്റെ 2 പുത്രന്മാരെ കുറിച്ച് കണ്ടു. ஒரு தகப்பனுக்கு இருந்ததான 2 குமாரர்களை குறித்து நாம் பார்த்தோம். ഒരു അപ്പനുണ്ടായിരുന്ന 2 പുത്രന്മാരെ കുറിച്ച് കണ്ടു. செபுதேயாவின் குமாரர்களுக்கு 2 குமாரர்களை குறித்து விஷயத்தை நாம் நேற்றைய தினம் சிந்தித்தோம். സെബദിയുടെ 2 പുത്രന്മാർ എന്ന വിഷയവും നാം ഇന്നലെ ചിന്തിച്ചു. நாம் இன்றைக்கு யோசேப்பின் 2 குமாரர்களை குறித்து தான சில விஷயங்களை நாம் இந்த ஆராதனை வேளையிலே தியானிக்க இருக்கிறோம். ഈ ആരാധനാവേളയിൽ നമുക്ക് യോസേഫിന്റെ 2 പുത്രന്മാരെ കുറിച്ചുള്ള ചില വിഷയങ്ങൾ ധ്യാനിക്കാം. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்தின் 50 முதல் 52ஆம் வசனம் வரையிலும், ഉൽപ്പത്തി പുസ്തകം 49ആം അധ്യായം 50 മുതൽ 52 വരെയുള്ളതായ വാക്യം. ക്ഷാമകാലം വരും മുൻപേ യോസഫിന് 2 പുത്രന്മാർ ജനിച്ചു. അവരെ ഓനിലെ പുരോഹിതനായ പൊത്തിഫേരയുടെ മകൾ ആസ്നത്ത് പ്രസവിച്ചു. എൻ്റെ സകല കഷ്ടതയും എൻ്റെ പിതൃഭവനമൊക്കെയും ദൈവം എന്നെ മറക്കുമാറാക്കി എന്ന് പറഞ്ഞ് യോസഫ് തൻ്റെ ആദ്യജാതന് മനശ്ശെ എന്ന് പേരിട്ടു. സങ്കടദേശത്ത് ദൈവം എന്നെ വർദ്ധിപ്പിച്ചു എന്ന് പറഞ്ഞ് അവൻ രണ്ടാമത്തവന് എഫ്രൈം എന്ന് പേരിട്ടു. பஞ்சமுள்ள வருஷங்கள் வருவதற்கு முன்னே யோசேப்புக்கு 2 குமாரர்கள் பிறந்தார்கள். அவர்களை ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திபிராவின் குமாரத்தி ஆகிய ஆசனாத்து அவனுக்கு பெற்றாள். யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்பிராயிம் என்று பெயரிட்டான். இங்கே யோசேப்புக்கு அவன் கொண்டு போகப்பட்ட விற்கப்பட்டதான தேசமாகிய எகிப்து தேசத்திலே 2 குமாரர்கள் பிறந்தார்கள். യോസഫിനെ അടിമയായി കൊണ്ടുപോയി വിറ്റതായ ആ ദേശത്ത് തനിക്ക് 2 പുത്രന്മാർ ജനിച്ചു. அந்த 2 குமாரர்களுக்கும் ஒரு காரண பெயரை சூட்டினான். ആ 2 പുത്രന്മാർക്കുമായിട്ട് ഒരു കാരണമടങ്ങിയതായ പേര് താൻ വെച്ചു. அவனுடைய முதல் குமாரன் பிறந்தபோது அவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். ആദ്യത്തെ പുത്രന് മനശ്ശെ എന്ന് പേരിട്ടു. என் வருத்தத்தை யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் மறக்கும்படியாக தேவன் பண்ணினார் என்று சொல்லி அவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். എന്റെ സകല കഷ്ടതയും എന്റെ പിതൃഭവനമൊക്കെയും ദൈവം എന്നെ മറക്കുമാറാക്കി എന്ന് പറഞ്ഞ് അവന് മനശ്ശെ എന്ന് പേരിട്ടു. யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே அநேக விஷயங்களை அவன் மறக்க வேண்டியதாக இருந்தது. യോസേഫ് തന്റെ ജീവിതത്തിൽ മറക്കേണ്ടുന്ന അനവധി വിഷയങ്ങൾ ഉണ്ടായിരുന്നു. ஏனென்றால் அவன் கடந்து போனதான பாதை ஒரு கடினமான பாதையாக இருந்தது. എന്നാൽ അവൻ കടന്നു പോകേണ്ടിയിരുന്ന പാത അതികഠിനമായിരുന്നു. அவன் போனதான அந்த பாதையை அவன் மறக்க வேண்டியதாக இருந்தபடினாலே
தன்னுடைய மகனுக்கு அவன் மனாசே என்று பெயரிட்டான். தான் கடந்து வந்த பாதையை மறக்கேண்டியிருந்தது கொண்டு தன்னுடைய மகனு அவன் மனசே என்று பெயரிட்டு அவனை அதிகமாக நேசித்ததான அவனுடைய தகப்பனை அவன் மறக்க வேண்டியதாக இருந்தது. തന്നെ വളരെ സ്നേഹിച്ചിരുന്ന തന്റെ അപ്പനെ മറക്കേണ്ടി വന്നു. தன்னுடைய தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் மறக்க வேண்டியதாக இருந்தது. തന്റെ പിതൃഭവനമൊക്കെയും താൻ മറക്കേണ്ടി വന്നു. அவனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு உண்டான அத்தனை வருத்தங்களையும் அவன் மறக்க வேண்டியதாக இருந்தது. തന്റെ ജീവിതത്തിൽ താൻ അനുഭവിക്കേണ്ടി വന്ന സകല വ്യസനങ്ങളെയും അവൻ മറക്കേണ്ടി വന്നു. ஏனென்றால் அவனுடைய வாழ்க்கையை அவன் பின்னோக்கி பார்ப்பான் என்றால் அவன் அநேக வருத்தங்களை அவனுடைய வாழ்க்கையில் அனுபவித்திருந்தான். എന്തുകൊണ്ടെന്നാൽ അവന്റെ ജീവിതത്തെ ഒന്ന് പുറകോട്ട് നോക്കിയാൽ അവൻ അനവധിയായ സങ്കടങ്ങൾ അനുഭവിച്ചു. அவனுடைய சகோதரர்களாலே அவனுக்கு வந்ததான கஷ்டங்கள் மிக அதிகமானவைகள். തന്റെ സഹോദരന്മാരിൽ നിന്ന് തനിക്ക് അനുഭവിക്കേണ്ടി വന്നതായ കഷ്ടതകൾ വളരെ അധികമായിരുന്നു. அவனை கொன்று போட வேண்டும் என்று ஆலோசித்ததான அவனுடைய சகோதரர்களை அவன் மறக்க வேண்டும். തന്നെ കൊല്ലണമെന്ന് കൂടി ആലോചിച്ചതായ സഹോദരങ്ങളെ മറക്കണമായിരുന്നു. அவர்களை கொல்ல வேண்டாம், இந்த குழிகளிலே ஒன்று தூக்கி போடுவோம் என்று சொன்னதான அந்த ரூபனை அவன் மறக்க வேண்டும். അവനെ കൊല്ലണ്ട, പൊട്ടക്കിണറ്റിലിട്ടാൽ മതി എന്ന് പറഞ്ഞ രൂപേനെയും മറക്കണം. இந்த குழியிலே அவன் கடந்து மறிக்க வேண்டியதில்லை, அந்த இஸ்மவேலிடத்திலே அவனை விற்று போடலாம் என்று ஆலோசனை சொன்னானே யூதா, அவனை அவன் மறக்க வேண்டியதாக ഈ പൊട്ടക്കിണറ്റിൽ കിടന്ന് അവൻ എന്തിനു മരിക്കണം, അവനെ ഇസ്മായിലിയർക്ക് വിൽക്കാം എന്ന് പറഞ്ഞ യൂദായുണ്ടല്ലോ, അവനെയും മറക്കണമായിരുന്നു. அவர்கள் இஸ்மவேலிடத்திலே அவனை 20 வெள்ளிக்காசுக்காக விலை பேசி அவனை விற்று போட்டார்களே, அந்த செய்கைகள் எல்லாம் மறக்கத்தான் வேண்டியிருந்தது. അവർ അവിടെ ആ കച്ചവടക്കാരോട് വില പേശി 20 വെള്ളിക്കാശിന് അവനെ വിറ്റല്ലോ, ഈ സംഭവങ്ങളൊക്കെയും താൻ മറക്കേണ്ടിയിരുന്നു. அவர்களை விசாரிக்கும்படியாக அவனுடைய தகப்பனால் அனுப்பப்பட்டவன். അവരെ അന്വേഷിക്കുവാൻ വേണ്ടി അപ്പനാലാണ് ഇവൻ അയക്കപ്പെട്ടത്. அவனை தூக்கி குழியிலே போட்டுவிட்டு அவன் கொண்டு வந்த ஆகாரத்தை புசித்துக் கொண்டிருந்தார்களே, அந்த சகோதரர்களை அவன் வாழ்க்கையிலே மறக்க வேண்டியதாக இருந்தது. അവനെ പിടിച്ച് പൊട്ടക്കിണറ്റിലിട്ടിട്ട് അവൻ കൊണ്ടുവന്ന ആഹാരം ആസ്വദിച്ച് കഴിച്ച ആ സഹോദരന്മാരെയും അവൻ മറക്കേണ്ടിയിരുന്നു. அவனுடைய வாழ்க்கையிலே எத்தனை போராட்டமான சூழ்நிலைக்குள்ள அவன் கடந்து போக வேண்டியதாக இருந்தது. അവന്റെ ജീവിതത്തിൽ എത്രയോ വലിയ പ്രതിസന്ധി ഘട്ടത്തിലൂടെയാണ് കടന്നു പോകേണ്ടത്. போத்திபாருடைய வீட்டிலே அவன் ஒரு அடிமையாக விற்கப்பட்டான். പോത്തിഫറിന്റെ വീട്ടിൽ ഒരു അടിമയായി വിൽക്കപ്പെട്ടു. போத்திபாருடைய மனைவி அவனை அநியாயமாய் குற்றம் சாட்டினாலே அதையும் அவன் மறக்க வேண்டியதாக இருந்தது. പോത്തിഫറിന്റെ ഭാര്യ അവന്റെ മേൽ അന്യായമായി കുറ്റം ചുമത്തിയതും മറക്കേണ്ടി. அவனை அநியாயமாய் சிறைச்சாலைக்குள்ளே அவன் தள்ளப்பட்டானே, அந்த செய்கைகள் அத்தனையும் மறக்க வேண்டியதாக. അനീതിപൂർവമായി അവനെ കാരാഗൃഹത്തിൽ അടച്ച സംഭവങ്ങളെല്ലാം മറക്കേണ്ടിയിരുന്നു. சிறைச்சாலையிலே பானபாத்திரக்காரனும் சுயம்பாகிலுடைய தலைவனும் கண்டதான சொப்பனத்திற்காக அர்த்தத்தை அவன் சொன்னான். തടവറയിൽ പാനപാത്രവാഹകന്മാരുടെ പ്രമാണിയും അപ്പക്കാരുടെ പ്രമാണിയും കണ്ടതായ സ്വപ്നത്തിന് അവൻ അർത്ഥം നൽകി. இந்த பானபாத்திரக்காரனுடைய தலைவனை அவனுடைய ஸ்தானத்திலே திரும்பமாக அவனை ராஜா உயர்த்துவார் என்று அவன் சொப்பனத்துக்கான அர்த்தம் சொன்னான். പാനപാത്രക്കാരുടെ പ്രമാണിയെ കർത്താവ് വീണ്ടും ഉയർത്തി അവനെ സ്വസ്ഥാനത്താക്കുമെന്ന് അവൻ പറഞ്ഞു. நீ உயர்த்தப்படும் பொழுது என்னை நினைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவன் கேட்டுக்கொண்டான். നീ ഉയർത്തപ്പെടുമ്പോൾ എന്നെ ഓർക്കണമെന്ന് അവൻ ആവശ്യപ്പെട്ടിരുന്നു. ஆனால் அவனோ 2 வருடங்களாக யோசேப்பை முற்றிலுமாக மறந்தே போய்விட்டான். എന്നാൽ 2 വർഷം അവൻ യോസേഫിനെ പൂർണ്ണമായി വിസ്മരിച്ചു. அப்படி இந்த பானபாத்திரக்காரனும் தன்னை அவன் பார்வோனிடத்திலே தனக்காக பரிந்து பேசி தன்னை விடுதலையாக்குவான் என்று எண்ணியிருந்தானே, அவனும் இவனை மறந்து போனான். ഈ പാനപാത്രക്കാരൻ ഫറവോനോട് ശുപാർശ ചെയ്ത് തന്നെ വിടുവിക്കുമെന്ന് അവൻ ചിന്തിച്ചു, പക്ഷെ അവൻ മറന്നുപോയി. என்னுடைய வருத்தம் யாவையும் என்னுடைய தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படியாக தேவன் பண்ணினார் என்று சொல்லி அவனுக்கு மனாசே என்று தன்னுடைய மகனுக்கு பெயரிட்டான். എന്റെ സകല കഷ്ടതയും എന്റെ പിതൃഭവനമൊക്കെയും ദൈവം എന്നെ മറക്കുമാറാക്കി എന്ന് പറഞ്ഞു അവന് മനസ്സിൽ പേരിട്ടു. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில காரியங்களை நாம் மறக்காவிட்டால் இந்த ஜீவியத்தை நம்மாலே செய்ய முடியாது. നമ്മുടെ ജീവിതത്തിലും ചില കാര്യങ്ങളെ മറക്കുന്നില്ല എങ്കിൽ നമുക്ക് ഈ ജീവിതം നയിക്കുവാൻ സാധ്യമല്ല. நாம் சிலவற்றை நம்முடைய வாழ்க்கையிலே மறக்கவும் மன்னிக்கவும் நாம் கூடியவர்களாக இருக்க வேண்டும். നാം നമ്മുടെ ജീവിതത്തിൽ പല കാര്യങ്ങളും മറക്കണം, ക്ഷമിക്കണം. நாம் மறக்க வேண்டியவைகளை மறக்க வேண்டும், மறக்க கூடாதவைகளை நாம் மறக்காமல் ஞாபகத்தில் வைத்திருக்க. മറക്കേണ്ട കാര്യങ്ങൾ മറന്നേ മതിയാകൂ, പക്ഷെ ചില കാര്യങ്ങൾ മറന്നുകൂടാ, അതെന്നും ഓർക്കണം. நம்முடைய வாழ்க்கையிலே சிலவற்றை நாம் மறந்தால் தான் இந்த ஜீவியத்தில் நாம் முன்னேறி போக முடியும். ചില കാര്യങ്ങൾ മറന്നാൽ മാത്രമേ നമ്മുടെ ജീവിതത്തിൽ ഇനി മുന്നോട്ട് പോകുവാൻ കഴിയൂ. சிலவற்றை மறந்து மன்னிக்காவிட்டால் நம்முடைய ஐக்கியத்தை நாம் காத்துக்கொள்ள முடியாது. ചില സന്ദർഭങ്ങളിൽ മറക്കേണ്ടതിനെ മറന്ന് നമുക്ക് ക്ഷമിക്കാൻ കഴിയുന്നില്ല എങ്കിൽ നമ്മുടെ ഐക്യത കാക്കുവാനാവില്ല. நாம் மறக்காமலும் மன்னிக்காமல் இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய ஐக்கியத்தில் நாம் நிலைத்திருக்கவே முடியாது. നാം മറക്കാതെ പൊറുക്കാതെ ജീവിച്ചാൽ നമ്മുടെ ഐക്യതയിൽ നിലനിൽക്കാനാവില്ല. ஆகையால் நாம் மறக்க வேண்டியதான சில விஷயங்களை குறித்து நாம் பார்ப்போம். ആകയാൽ മറക്കേണ്ട ചില കാര്യങ്ങളെ നമുക്ക് നോക്കാം. முதலாவதாக நாம் பின்னானவைகளை நாம் மறக்க வேண்டியவைகள். ആദ്യമായി നമ്മൾ പിൻപിലുള്ളതിനെ മറക്കണം. பிலிப்பியர் 3-ാം அதிகாரத்தின் 13-14 വചനങ്ങളിൽ അപ്പോസ്തലനായ പൗൽ அதை சொல்லுகிறார். ഫിലിപ്പിയ ലേഖനം 3-ാം അധ്യായം 13-14 വാക്യങ്ങളിൽ അപ്പോസ്തലനായ പൗലോസ് അത് പറയുന്നു. സഹോദരന്മാരെ, ഞാൻ പിടിച്ചിരിക്കുന്നു എന്ന് നിരൂപിക്കുന്നില്ല. ഒന്ന് ഞാൻ ചെയ്യുന്നു, പിമ്പിലുള്ളത് മറന്നും
മുമ്പിലുള്ളതിന് ആഞ്ഞും കൊണ്ട് ക്രിസ്തുയേശുവിൽ ദൈവത്തിന്റെ പരമവിളിയുടെ വിരുദിനായി ലാക്കിലേക്ക് ഓടുന്നു. சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே பின்னான பகுதி ஒன்று இருக்கிறது. നമ്മുടെ ജീവിതത്തിൽ പുറകിലുള്ളതായ ചിലതുണ്ട്. பின்னானவைகள் நாம் மறக்காவிட்டால் முன்னானவைகளை நாடி நாம் ஓட முடியாது. പിൻപിലുള്ളതിനെ മറക്കുന്നില്ല എങ്കിൽ മുൻപിലുള്ളതിനായി നമുക്ക് ഓടുവാനാവില്ല. ஆகினால்தான் பவுல் சொல்கிறார், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. അതുകൊണ്ടാണ് പൗലോസ് പറയുന്നത്, പിൻപിലുള്ളതിനെ മറന്ന് മുൻപിലുള്ളതിനായി ഓടുന്നു. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே தேவன் அழைத்ததான அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் லக்கை நோக்கி தொடருகிறேன் என்று பவுல் அறிக்கை செய்கிறார். ക്രിസ്തു യേശുവിൽ ദൈവത്തിന്റെ പരമ വിളിയുടെ വിരുദിനായി ഞാൻ ലാക്കിലേക്ക് ആഞ്ഞുകൊണ്ട് ഓടുന്നു. நம் ஒவ்வொருடைய ஜீவியத்திலும் கூட ஒரு பின்னான ஒரு வாழ்க்கையின் பகுதி இருக்கிறது. നമ്മുടെ ഓരോരുത്തരുടെയും ജീവിതത്തിൽ നമ്മുടെ പുറകിൽ ഒരു കാലമുണ്ട്. நாம் நம்முடைய இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நம்முடைய பின்னான வாழ்க்கை என்பது ஒரு பாவ வாழ்க்கையாக இருக்கிறது. നമ്മുടെ കർത്താവായ യേശുവിനെ നാം രക്ഷിതാവായി സ്വീകരിക്കുന്നതിന് മുൻപായുള്ള നമ്മുടെ ആ പൂർവ്വകാലം എന്നത് ഒരു പാപ ജീവിതമായിരുന്നു. நம்முடைய பாவ வாழ்க்கையை நாம் முற்றிலுமாக மறந்து விட வேண்டியவர்களாக, ആ പാപ ജീവിതത്തെ പൂർണ്ണമായി നമ്മൾ മറക്കണം. நம்முடைய இயேசு நம்முடைய பாவங்களை அவர் மன்னித்து மறந்து அவைகளை சமுத்திரத்தின் ஆழத்திலே அவர் போட்டு விடுகிறார். നമ്മുടെ കർത്താവായ യേശു നമ്മുടെ പാപങ്ങളെ ക്ഷമിച്ച് അത് മറന്ന് അത് സമുദ്രത്തിന്റെ ആഴത്തിലേക്ക് എറിഞ്ഞു കളഞ്ഞു. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அவ்வளவு தூரமாக நம்முடைய பாவங்களை அவர் அகற்றி போடுகிறார். ഉദയം അസ്തമനത്തോട് അകന്നിരിക്കുന്നത് പോലെ ദൈവം നമ്മുടെ പാപങ്ങളെ നമ്മളിൽ നിന്ന് അകറ്റിയിരിക്കുന്നു. ஆனால் நம்முடைய ஜீவியத்திலோ ஆண்டவர் மன்னித்து மறந்து விட்டதான சில பாவங்கள் தொடர்ந்து நம்முடைய ஞாபகத்தில் வந்து கொண்டே இருக்கிறது. എന്നാൽ നമ്മുടെ ജീവിതത്തിലോ ദൈവം ക്ഷമിച്ച് മറന്നതായ പാപങ്ങൾ നാം എപ്പോഴും നമ്മുടെ ഓർമ്മയിൽ സൂക്ഷിക്കുന്നു. சிலர் தாங்கள் விட்டு விட்டு வந்ததான அந்த பாவத்தை திரும்பமாக ஞாபகத்திலே கொண்டு வந்து அவைகளே நினைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் உண்டு. ചിലർ ഉപേക്ഷിച്ചതായ പാപങ്ങളെ തങ്ങളുടെ ഓർമ്മയിൽ കൊണ്ടുവരികയും എല്ലായ്പ്പോഴും അതിനെ ഓർത്തുകൊണ്ടിരിക്കുകയും ചെയ്യുന്നു. ஆகினாலே மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, ആകയാൽ സാക്ഷികളുടെ ഇത്ര വലിയ സമൂഹം നമ്മുടെ ചുറ്റിലും നമുക്കുള്ളപ്പോൾ பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் நாம் தள்ளிவிட வேண்டியவர்களாக இருக்கிறோம். സകല ഭാരവും മുറുകെ പറ്റുന്ന പാപവും വിട്ട് നമ്മൾ ഓടണം. அதைத்தான் எபிரேயர் 12 அதிகாரத்தின் 1 வசனத்தில் வாசிக்கிறோம். എബ്രായർക്ക് എഴുതിയ ലേഖനം 12:1 നമ്മൾ അത് വായിക്കുന്നു. நாம் பாவத்தையும் பாரத்தையும் தள்ளிவிட்டு இந்த ஓட்டத்தை நாம் ஓட வேண்டியவர்களாக இருக்கிறோம். പാപത്തെയും ഭാരത്തെയും നീക്കിക്കളഞ്ഞിട്ടേ നമ്മൾ ഈ ഓട്ടമോടാവൂ. நாம் அவைகளை நினைத்து நாம் அவைகளை மறக்காமல் இருப்போம் என்றால், നാം അതിനെ ഓർക്കുന്നുവെങ്കിൽ അഥവാ അതിനെ മറക്കാതിരിക്കുന്നെങ്കിൽ, அவர்கள் விட்டு வந்ததான அந்த எகிப்து தேசத்தை அவர்கள் மறக்காமல் இருப்பார்கள் என்றால் அவர்கள் திரும்பி போவதற்கு சமயம் கிடைத்துவிடும். അവർ വിട്ടുപോകുന്നതായ മിസ്രയീമിനെ മറക്കാതിരുന്നുവെങ്കിൽ അവർ മടങ്ങിപ്പോകുവാൻ ഇടയുണ്ടായിരുന്നു. நீ விட்டு வந்ததான பாவத்தை முற்றிலுமாக மறக்காவிட்டால் திரும்பமாக அந்த பாவத்துக்குள்ளே திரும்பி போக சமயம் கிடைத்துவிடும். നീ ഉപേക്ഷിച്ചതായ പാപത്തെ പൂർണ്ണമായി മറക്കുന്നില്ല എങ്കിൽ നീ അതിലേക്ക് മടങ്ങിപ്പോകുവാനുള്ളതായ സന്ദർഭം നിനക്കുണ്ടാകും. அந்த தேசத்தை அவர்கள் நினைத்திருப்பார்கள் என்றால் திரும்பி போவதற்கு அவர்களுக்கு ஒரு சமயம் கிடைத்திருக்கும். അവർ ആ ദേശത്തെ ഓർത്തിരുന്നുവെങ്കിൽ അവർക്ക് മടങ്ങിപ്പോകുവാനുള്ള സന്ദർഭം വരുമായിരുന്നു. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே எகிப்திலே அவர்கள் கிரயமில்லாமல் சாப்பிட்டதான அந்த மச்சங்களையும் கொம்புடிக்காய்களையும் வெள்ளரிக்காய்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைவு கூர்ந்தார்கள். ഇസ്രായേൽ മക്കൾ അവർ മരുഭൂമിയിലായിരുന്നപ്പോഴും ഇസ്രായേലിൽ നിന്ന് അവർക്ക് ആ വില കൂടാതെ ലഭിച്ചതായ അവരുടെ ഭക്ഷ്യപദാർത്ഥങ്ങളെ എല്ലാം അവർ ഓർത്തുകൊണ്ടിരുന്നു. அவர்களுக்கு கஷ்டங்கள் நெருக்கங்கள் வந்தபோது திரும்பமாக எகிப்துக்கு திரும்பி போகலாம் என்று சொன்னார்கள். കഷ്ടതകൾ ഞെരുക്കങ്ങൾ വന്നപ്പോൾ മിസ്രയീമിലേക്ക് മടങ്ങി പോകണം എന്നവർ ആവശ്യപ്പെട്ടു. நாம் எகிப்தை மறக்காவிட்டால், எகிப்தை நினைவிலே வைத்திருப்போம் என்றால், எகிப்தின் பாவ சந்தோஷம் நினைவில் இருக்கும் என்றால் நாம் திரும்பி போவதற்கான சமயம் கிடைத்துவிடும். ஆகினால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டு மன்னித்திருக்கிற அத்தனை பாவங்களையும் நாம் முற்றிலுமாக மறக்க வேண்டும். ആകയാൽ നമ്മൾ മിസ്രയീമിനെ മറക്കാതിരിക്കുന്നുവെങ്കിൽ, അതിനെ ഓർക്കുന്നുവെങ്കിൽ, അതിലുള്ളതായ പാപ സന്തോഷങ്ങൾ നമ്മുടെ ഓർമ്മയിലുണ്ടെങ്കിൽ തീർച്ചയായിട്ടും നമ്മൾ വീണ്ടുമായിട്ട് ആ പാപയിന്മങ്ങളിലേക്ക് മടങ്ങിപ്പോകുവാനിടയുണ്ട്. ആകയാൽ ദൈവം ക്ഷമിച്ച എല്ലാ പാപങ്ങളെയും നമ്മൾ മറന്നു കളയണം. ஆகினாலேதான் லோத்துவின் அவருடைய குடும்பத்தையும் அழிவுக்கு ஏதுவான பட்டணமாகிய சோதோம் குமார பட்டணத்தை விட்டு அவர்களை வெளியே கொண்டு வந்து விட்ட பின்பு, ആകയാൽ ലോത്തിനെയും തന്റെ കുടുംബത്തെയും ദൈവം നശിപ്പിക്കാനിരുന്ന പട്ടണമായ സൊദോമിൽ നിന്ന് പുറത്താക്കി കൊണ്ടുവന്നപ്പോൾ ஆண்டவர் லோத்தோடு சொன்னார், കർത്താവ് ലോത്തിനോട് പറഞ്ഞു, உன் ஜீவன் தப்பும்படியாக நீ ஓடிப்போ, നിന്റെ ജീവരക്ഷയ്ക്കായി ഓടിപ്പോക. பின்னிட்டு
பாராதே, പുറകോട്ട് തിരിഞ്ഞു നോക്കരുത്, இந்த சமபூமியிலே எங்குமே நில்லாதே, ഈ സമഭൂമിയിൽ എങ്ങും നിൽക്കരുത്, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்று ஆண்டவர் அவனோடு பேசினார். നീ നശിക്കാതിരിക്കേണ്ടതിന് ആ പർവ്വതത്തിലേക്ക് ഓടിപ്പോക. அந்த வார்த்தையை லோத்து அப்படியே ஏற்றுக்கொள்ள மனதற்றவனாக இருந்தார். എന്നാൽ ലോത്ത് ആ വാക്കുകൾ അതുപോലെ അംഗീകരിക്കുവാൻ വിസമ്മതിച്ചു. லோத்தினுடைய மனைவியோ பின்னிட்டு பார்த்து அவள் உப்பு தூணாக மாறி போனார். ലോത്തിന്റെ ഭാര്യ പുറകോട്ട് തിരിഞ്ഞു നോക്കി ഉപ്പുതൂണായി. ஆகையால்தான் இயேசு சொன்னார், நீங்கள் லோத்துவை நினைத்துக் கொள்ளுங்கள். അതുകൊണ്ടാണ് യേശു പറഞ്ഞത്, ലോത്തിനെ നിങ്ങൾ ഓർക്കണം, லோத்தினுடைய மனைவியை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், ലോത്തിന്റെ ഭാര്യയെ ഓർത്തുകൊള്ളുവിൻ. லோத்துடைய நாட்கள் நடந்தது போல மனுஷகுமார் வரும் காலத்திலும் நடக்கும் என்று இயேசு சொன்னார். ലോത്തിന്റെ കാലത്ത് സംഭവിച്ചതുപോലെ മനുഷ്യപുത്രന്റെ നാളുകളിലും നടക്കുമെന്ന് യേശു പറഞ്ഞു. நோவாவின் நாட்கள் நடந்தது போல நடக்கும், നോഹയുടെ കാലത്ത് പോലെ നടക്കും. லோத்தின் நாட்கள் நடந்தது போல நடக்கும் என்று இயேசு சொன்னார். ലോത്തിന്റെ കാലത്ത് എന്നതുപോലെ സംഭവിക്കുമെന്ന് യേശു പറഞ്ഞത്. லோத்தினுடைய மனைவியோ தான் விட்டு வந்ததான அந்த சோதோம் குமார பட்டணத்தை அவள் திரும்பி பார்த்தாள். ലോത്തിന്റെ ഭാര്യ താൻ വിട്ടുപോന്ന സൊദോം ഗൊമോറ പട്ടണങ്ങളിലേക്ക് തിരിഞ്ഞു നോക്കി. அவள் விட்டு வந்தவைகளை குறித்து மறக்க முடியாமல் அவைகள் மீது அவள் நினைவாக இருந்தபடினாலே அவள் பின்னிட்டு திரும்பி பார்த்தாள். അവൾ വിട്ടുപോകുന്നതിനെ മറക്കുവാൻ കഴിയാതെ അതിനെ ഓർത്തുകൊണ്ടിരുന്നത് കൊണ്ട് തന്നെ അവൾ പുറകോട്ട് തിരിഞ്ഞു നോക്കി. அவளால் அந்த பட்டணத்தை மறக்க முடியவில்லை. അവൾക്ക് ആ പട്ടണം മറക്കാൻ കഴിഞ്ഞില്ല. ஆகையால் அவள் பின்னிட்டு பார்த்து உப்பு தூணாக மாறி போய்விட்டாள். ആകയാൽ പുറകോട്ട് തിരിഞ്ഞു നോക്കി അവൾ ഉപ്പുതൂണായി. லோத்து சொன்னான், அந்த மலைக்கு ஓடி போக என்னாலே கூடாது என்று சொன்னான். ലോത്ത് പറഞ്ഞു, ആ പർവ്വതത്തിലേക്ക് ഓടിപ്പോകാൻ എനിക്ക് വഹിയ. அந்த சின்ன ஊருக்கு நான் ஓடி போகிறேன் என்று சொன்னான். ഞാൻ ആ ചെറിയ പട്ടണത്തിലേക്ക് ഓടിപ്പോകാം. அதனால் அவனுடைய ஜீவியம் கூட நஷ்டப்பட்டு போயிற்று. ആകയാൽ അവന്റെ ജീവിതവും നഷ്ടമായി. சகோதரனே சகோதரி, அவனுடைய பின்னான வாழ்க்கையை ஒருபோதும் நோக்கி பார்க்க வேண்டாம். ആകയാൽ സഹോദര സഹോദരി, പുറകിലുള്ള ജീവിതത്തിലേക്ക് തിരിഞ്ഞു നോക്കരുത്. நீ சோதோம் குமார பட்டணத்தை நோக்கி பார்க்க வேண்டாம். നീ സൊദോം ഗൊമോറ പട്ടണങ്ങളിലേക്ക് തിരിഞ്ഞു നോക്കരുത്. எகிப்தை நோக்கி பார்க்க வேண்டாம். മിസ്രയീമിലേക്ക് നോക്കരുത്. பின்னானவைகளை முழுவதுமாக நீ மறந்து விடு. പിൻപിലുള്ളതിനെ പൂർണ്ണമായി മറക്കൂ. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி பரமழைப்பின் பந்தய பொருளுக்காக நமக்கு ஆண்டு நியமித்திருக்கிறதான் லக்கை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் நாம் பொறுமையாக ஓடக்கடவோ. പിൻപിലുള്ളതിനെ മറന്ന് മുൻപിലുള്ളതിനായി ആഞ്ഞും കൊണ്ട് ദൈവം നമുക്ക് വെച്ചിരിക്കുന്ന ക്രിസ്തുയേശുവിലുള്ള പരമവിളിയുടെ വിരുദിനായിട്ട് നമുക്ക് ലാക്കിലേക്ക് സഹിഷ്ണുതയോടും സ്ഥിരതയോടും കൂടി നമ്മുടെ ഓട്ടം ഓടാം. அதைத்தான் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார். അതാണ് നമ്മുടെ കർത്താവായ യേശു ക്രിസ്തു പറഞ്ഞത്. கலப்பையின் மேல ஒருவன் கையை வைத்து விட்டவன் பின்னிட்டு பார்ப்பான் என்று சொன்னால் அவன் தேவராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் அல்ல என்று சொன்னார். കലപ്പമേൽ കൈവച്ചിട്ട് ഒരുത്തൻ പുറകോട്ട് തിരിഞ്ഞു നോക്കിയാൽ അവൻ ദൈവരാജ്യത്തിന് കൊള്ളാകുന്നവനല്ല എന്നാണ് യേശു പറഞ്ഞത്. ஆண்டவர் நம்மை தேவராஜ்யத்துக்காக அழைத்திருக்கிறார். കർത്താവ് നമ്മെ ദൈവരാജ്യത്തിന് വേണ്ടി വിളിച്ചിരിക്കുന്നു. கலப்பையின் மேலே கையை வைத்து விட்டு நாம் பின்னிட்டு பார்ப்போம் என்றால் தேவராஜ்யத்துக்கு நாம் தகுதி இல்லாதவர்களாக ആ போய்விடுவோம். കലപ്പമേൽ കൈവച്ചിട്ട് നമ്മൾ പുറകോട്ട് തിരിഞ്ഞു നോക്കിയാൽ ദൈവരാജ്യത്തിന് നമ്മൾ അനർഹരായി തീരും. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை முன்னிட்டு போக வேண்டியதான வாழ்க்கையாக இருக்கிறது. ആത്മീക ജീവിതം എന്നത് എപ്പോഴും മുൻപോട്ട് തന്നെ തുടരേണ്ട ഒരു യാത്ര. ஒருபோது நாம் பின்னிட்டு திரும்புவதை ஆண்டவர் அனுமதிப்பதே இல்லை. നാം പുറകോട്ട് തിരിഞ്ഞു നോക്കുവാൻ കർത്താവ് നമ്മെ അനുവദിക്കുന്നില്ല. ஆம், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். എന്റെ നീതിമാൻ വിശ്വാസത്താൽ ജീവിക്കും. எபிரேயர் 10:38 சொல்லப்பட்டிருக்கிறது. എബ്രായർ 10:38 പറഞ്ഞിരിക്കുന്നു, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். നീതിമാൻ വിശ്വാസത്താൽ ജീവിച്ചിരിക്കും. பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாகிறாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். പിന്മാറുന്നുവെങ്കിൽ എന്റെ ഉള്ളത്തിന് മുന്നിൽ പ്രസാദമില്ല എന്ന് കർത്താവ് അരുളി ചെയ്യുന്നു. நாம் விசுவாசத்தினால் இந்த ஓட்டத்தில் நாம் முன்னேறி போக வேண்டியவர்களாக ആ വിശ്വാസത്താൽ ഈ ഓട്ടത്തിൽ മുന്നേറി ചെല്ലേണ്ടവർ. நாம் ஒருபோதும் பின்னிட்டு பார்க்க வேண்டியதான அவசியம் இல்லை. നമ്മൾ പുറകോട്ട് തിരിഞ്ഞു നോക്കേണ്ടുന്ന ഒരു ആവശ്യവുമില്ല. நமக்கு ஒரு மேன்மையான விசுவாசத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ദൈവം നമുക്ക് അതിവിശിഷ്ടമായ ഒരു വിശ്വാസം இந்த തന്നിട്ടുണ്ട്. விசுவாசத்தினால் இந்த நீதிமான் பிழைப்பான். ഈ വിശ്വാസത്താൽ നീതിമാൻ ജീവിക്കും. லோத்துக்குள்ள அந்த விசுவாசம் இல்லாமல் போயிற்று. ലോത്തിലോ ആ വിശ്വാസമില്ലാതെയായി. மலைக்கு ஓடி போவோம் என்கிற விசுவாசம் அவனுக்குள்ள இல்ல. ആ പർവ്വതത്തിലേക്ക് ഓടിച്ചെല്ലാൻ കഴിയുമെന്നുള്ള വിശ്വാസമില്ല. அந்த விசுவாசத்தை இழந்ததினாலே அவனுடைய ஜீவியம் நஷ்டப்பட்டு ആ போயிற்று. വിശ്വാസം നഷ്ടപ്പെട്ടപ്പോൾ അവന്റെ ജീവിതം നഷ്ടമായി. நாம் விசுவாசிக்கிற தேவன் இன்னார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். നമ്മൾ വിശ്വസിക്കുന്ന ദൈവം ആരെന്ന് നമ്മൾ അറിഞ്ഞിരിക്കുന്നു. நாம் விசுவாசிக்கிற தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. നാം വിശ്വസിക്കുന്ന ദൈവത്തിന് സാധ്യമായ ഒരു കാര്യവുമില്ല. தேவனை விசுவாசித்து இந்த விசுவாச பாதையிலே முன்னேறி போ. നിന്റെ ദൈവത്തിൽ വിശ്വാസമർപ്പിച്ച് വിശ്വാസ ജീവിതപാതയിൽ മുന്നേറി விசுவாசிக்கிற தேவன் சர்வ வல்லவராகிய தேவன். നാം വിശ്വസിക്കുന്ന ദൈവം സർവശക്തിയുള്ള ദൈവം. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. തനിക്ക് കഴിയാത്ത ഒരു കാര്യവുമില്ല. அவர்தான் இந்த விசுவாச பாதையை நமக்கு நியமித்து வைத்திருக்கிறார். ഈ വിശ്വാസപാത നമുക്ക് നിയമിച്ചു തന്നത് ഈ ദൈവം. அடிச்சுவடுகளை பின்பற்றி நாம் இந்த விசுவாச பாதையிலே முன்னேறி போக வேண்டியவர்களாக இருக்கிறோம். അവന്റെ കാൽച്ചുവടുകളെ അനുഗമിച്ച് നമുക്ക് ഈ വിശ്വാസപാതയിൽ മുന്നേറി ചെല്ലേണ്ടതുണ്ട്. ஆம், கெட்டு போக ஒருவன் பின்வாங்குறவனாக இருக்கிறான். ആകയാൽ നശിക്കുന്നവൻ പിന്മാറിപ്പോകുന്നവനാണ്. நாம் கெட்டு போக பின்வாங்குறவர்களாக இராமல் നാശത്തിലേക്ക് പിന്മാറുന്നവരുടെ കൂട്ടത്തിലാകാതെ நம்முடைய ஆத்தும ஈடேற நாம் விசுவாசிக்கிறவர்களாக இருப்போம். നാം നമ്മുടെ വിശ്വാസത്തിന്റെ അന്തമായ ആത്മരക്ഷ പ്രാപിക്കാം. ஒருவன் பின்வாங்குறவன் என்று சொன்னால் அவன் கெட்டு போகத்தான் பின்வாங்குறவனாக இருக்கிறான். ഒരുവൻ പിന്മാറുന്നുവെങ്കിൽ അവൻ നാശത്തിലേക്കാണ് പിന്മാറുന്നത്. அவன்
பின்வாங்கி போவான் என்றால் அவன் முன்னிலைமையை காட்டிலும் அவனுடைய பின்னிலைமை அதிக கேடுள்ளதாக மாறிவிடும். அவன் பின்மாறி പോകുന്നുവെങ്കിൽ അവന്റെ പിന്നത്തെ സ്ഥിതി മുമ്പിലത്തെ സ്ഥിതിയേക്കാൾ അതിവഷളായി തീരും. சகோதரனே சகோதரி, அவனுடைய பின்னான வாழ்க்கையை முற்றிலுமாக மறந்துவிட்டு பின்னாக ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதையே மறந்துவிட்டு முன்னான வாழ்க்கையை நோக்கி நாம் ஓட வேண்டியவராக இருக்கிறோம். ആകയാൽ പ്രിയ സഹോദരാ സഹോദരി, നിന്റെ പൂർവ്വകാല ജീവിതം മറക്കുക. അങ്ങനെയുള്ളതായ ഒരു പൂർവ്വ പശ്ചാത്തലം നിനക്കുണ്ടെന്നുള്ളത് പൂർണ്ണമായി നീ മറന്നു കളഞ്ഞിട്ട് നീ മുൻപിലേക്ക് ആഞ്ഞുകൊണ്ട് പോവുക. உன்னுடைய வாழ்க்கையில நீ செய்து வந்ததான அந்த கொடிய பாவத்தை ஆண்டவர் மன்னித்திருக்கிறார். നിന്റെ ജീവിതത്തിൽ നീ ചെയ്തു കൂട്ടിയ കടുത്ത പാപങ്ങളെല്ലാം ദൈവം ക്ഷമിച്ചു കഴിഞ്ഞിരിക്കുന്നു. യെശയ്യാ 43 அதிகாரத்தின் 25 வசனம் என்ன சொல்லுகிறது? യെശയ്യാവ് 43 25 വാക്യം എന്താണ് പറയുന്നത്? நானே உன்னுடைய மீறுதல்களை என் நிமித்தமாக நான் குலைத்து போடுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ഞാൻ നിന്റെ ലംഘനങ്ങളെ എന്റെ നിമിത്തമായിട്ട് ഞാൻ അതിനെ ഇല്ലാതെയാക്കി കളയുന്നു. நான் அவைகளை குலைத்து போட்டு விடுகிறேன். ഞാൻ അതിനെ മായിച്ചു കളയുന്നു. உன் பாவங்களை நான் நினையாமலும் இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். നിന്റെ പാപങ്ങളെ ഞാൻ ഓർക്കുകയുമില്ല. உன் வாழ்க்கையிலே என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா, ஆண்டவர் என்னுடைய பாவத்தை மன்னித்திருக்கிறார் என்கிற சந்தேகம் உனக்குள் இருக்கிறதா? നിന്റെ പാപങ്ങൾ ക്ഷമിക്കപ്പെട്ടിട്ടുണ്ടോ? ദൈവം അത് പൂർണ്ണമായി ക്ഷമിച്ച് മറന്നു എന്നുള്ളതിൽ നിനക്കൊരു സംശയം ഇനിയുമുണ്ടോ? ஆண்டவர் நம்முடைய மீறுதல்களை குலைத்து போட்டேன் என்று சொல்லுகிறார். കർത്താവ് നമ്മുടെ ലംഘനങ്ങളെ മായിച്ചു കളഞ്ഞിരിക്കുന്നു. உன் பாவங்களை நான் நினையாமலும் இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். നിന്റെ പാപങ്ങളെ ഞാൻ ഇനി ഓർക്കുകയുമില്ലെന്നാണ് പറയുന്നത്. மீகா 7:19 சொல்லுகிறார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்கள் எல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்தில் கொண்டு போய் போட்டு விடுகிறார். മീഖാ 7:19 വായിക്കുമ്പോൾ അവൻ നമ്മുടെ പാപങ്ങളെ ക്ഷമിച്ച് അവയെല്ലാം സമുദ്രത്തിന്റെ ആഴത്തിൽ நம்முடைய ஆண்டவர் நம்முடைய பாவங்களை சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு விட்டார் என்று சொல்லி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? എന്റെ പാപങ്ങളെല്ലാം എന്റെ കർത്താവ് സമുദ്രത്തിന്റെ ആഴത്തിൽ ഇട്ടു കളഞ്ഞു എന്ന് വിശ്വസിക്കുന്നവർ എത്ര പേര് ഇവിടെയുണ്ട്? நீ செய்த எந்த பாவத்தையும் ஆண்டவர் நினைப்பதில்லை, அவர் மன்னித்து விட்டார், மறந்து விட்டார். നീ ചെയ്തതായ പാപങ്ങളൊന്നും കർത്താവിനെ ഓർക്കുകയില്ല, അവൻ അത് മറക്കുകയും പൊറുക്കുകയും ചെയ്തു. உன்னுடைய வாழ்க்கையிலே சம்பவித்ததான அந்த பாவங்கள் ஒன்றையும் நினைக்க வேண்டாம். നിന്റെ ജീവിതത്തിൽ ഉണ്ടായ പാപങ്ങൾ ഇനി ഒന്നും നീ ഓർക്കണ്ട. நாம் செய்த பாவங்களை நாம் முற்றிலுமாக மறக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். നാം ചെയ്ത പാപങ്ങളെ നമ്മൾ പൂർണ്ണമായും മറന്നു കളയണം. எபிரேயர் 8 அதிகாரம் 12 வசனத்தில் அவர் சொல்லும்போது, എബ്രായർ 8:12 വായിക്കുമ്പോൾ, அவருடைய அநியாயங்களை நான் கிருபையாக மன்னித்து ഞാൻ അവന്റെ ലംഘനങ്ങളെ എല്ലാം കൃപയാൽ ക്ഷമിക്കും, அவருடைய பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் நான் நினையாதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். അവരുടെ പാപങ്ങളെ ഞാൻ ഇനി ഓർക്കുകയുമില്ല എന്ന് കർത്താവ് പറയുന്നു. இன்றைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து பேசுகிறார். உன்னுடைய பாவங்களை கிருபையாக மன்னித்து உன்னுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் நீ ஒருபோது நான் நினையாதிருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். കരുണയുള്ളവനായി നിന്റെ അകൃത്യങ്ങളെല്ലാം ക്ഷമിച്ച് നിന്റെ പാപങ്ങളെ ഇനി ഒരിക്കലും ഓർക്കുകയില്ല എന്ന് ദൈവം പറയുന്നു. அவருடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் நான் நினைப்பதில்லை. പാപങ്ങളും അതിക്രമങ്ങളും ഇനി ഒരിക്കലും ഓർക്കില്ല. ஆண்டவர் நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் மறக்கக்கூடியவராக, அவைகளெல்லாம் மன்னித்து விடக்கூடியவராக, அவைகளை திரும்பமாக நினையாதிருக்கிற தேவனாக இருக்கிறார். നിന്റെ പാപങ്ങളെല്ലാം ക്ഷമിക്കുവാൻ കഴിവുള്ളവനാണ്, അതെല്ലാം മറക്കുവാൻ കഴിവുള്ളവനാണ്. ഇനി അതൊരിക്കലും ഓർക്കാത്ത ദൈവമാണ് നമ്മുടെ ദൈവം. வாழ்க்கையிலே ஆண்டவர் மன்னித்திருக்கிறதான அந்த பாவத்தை, அவர் நினையாதிருக்கிற அந்த பாவத்தை ஒருபோதும் நினைக்க கூடாது. அவைகளை ദൈവം ക്ഷമിച്ചതായ പാപങ്ങളെ, ദൈവം ഇനി ഒരിക്കലും ഓർക്കാത്ത പാപങ്ങളെ നീ നിന്റെ ജീവിതത്തിൽ ഇനി ഒരിക്കലും നിന്റെ ഓർമ്മയിൽ കൊണ്ടുവരരുത്. ஒரு ஊர்ல ஒரு துறவி ஒருவன் இருந்தான். ഒരു നാട്ടിൽ ഒരു വ്യക്തി ഉണ്ടായിരുന്നു. അവൻ ചില സീഡറുകളെ வைத்துக்கொண்டு അവൾക്ക് നല്ല ബോധനകളെ കൊടുത്തുകൊണ്ട് വന്നു. താൻ ഒരു പ്രഭുവായിരുന്നു, തനിക്ക് ശിഷ്യന്മാരുണ്ടായിരുന്നു, അവർക്ക് നല്ല ഉപദേശങ്ങൾ നൽകി, நல்ல பண்புகளை அவனுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவனாக இருந்தான். അവർക്ക് നല്ല ശീലങ്ങൾ പഠിപ്പിച്ചു. நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், നാം മറ്റുള്ളവരെ സഹായിക്കണം, நாம் അടുത്തவர்களுக்கு அவர் கஷ்டங்கள் வரும்பொழுது அவர்களுக்கு நன்றாக உதவி செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும், അന്യരുടെ കഷ്ടങ്ങളിൽ നന്നായി സഹായിക്കണം, பெண்களை தாயாக சகோதரிகளாக அவர்களை மதிக்க வேண்டும், സ്ത്രീകളെ അമ്മയെ പോലെ സഹോദരിമാരെ പോലെ ബഹുമാനിക്കണം. இப்படி எல்லாம் அவன் நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடியவனாக இருந்தான். ഇങ്ങനെയെല്ലാം അവർക്ക് നല്ല കാര്യങ്ങൾ പഠിപ്പിച്ചു. சீடர்கள் அவனுடைய உபதேசங்களை கேட்டு அவனை பின்பற்றி வந்தார்கள். ശിഷ്യന്മാർ തന്റെ ഉപദേശങ്ങൾ കേട്ട് തന്നെ അനുഗമിച്ചു. ஒரு நாள் இந்த துறவி தன்னுடைய சீடர்களோடு கூட ஒரு கடற்கரையின் ஓரமாக அவன் நடந்து போய் கொண்டிருந்தான். ഒരു നാളിൽ ഈ സന്യാസി തന്റെ ശിഷ്യന്മാരോടുകൂടെ കടൽ തീരത്ത് നടന്നു. அவர்கள் நடந்து போய் கொண்டிருக்க அந்த நேரத்தில் ஒரு பெண் கடல்ல தவறி அவள் விழுந்து விட்டாள். അവരിങ്ങനെ പോകുന്ന വഴിയിൽ ഒരു സ്ത്രീ അവൾ അറിയാതെ ആ കടലിൽ വീണു. அவள் தன்னுடைய கரங்களை உயர்த்தி என்னை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று சத்தமிட்டு கொண்டிருந்தாள். അവൾ ആ കടലിൽ കിടന്നുകൊണ്ട് കൈ ഉയർത്തി എന്നെ രക്ഷിക്കണമേ എന്ന് നിലവിളിച്ചു. இதை பார்த்து கொண்டே வந்துதான் அந்த துறவி சற்றும் எந்த விதமான சலனமும் இல்லாமல் அவன் தன்னுடைய நடையை தொடர்ந்து போய் கொண்டே இருந்தான். എന്നാൽ ഇത് കണ്ടുവന്നതായ ആ സന്യാസി യാതൊരു ഭാവഭേദവും ഇല്ലാതെ താൻ തന്നെ നടത്താ തുടർന്നുകൊണ്ടിരുന്നു. ஆனால் இதை பார்த்து கொண்டு வந்துதான் அவனுடைய சீரன் உடனடியாக தன்னுடைய குருவின் உத்தரவை கேட்டு
கேட்காமலே அவன் கடலுக்குள்ளாக குதித்தான். എന്നാൽ ആ ശിഷ്യന്മാരിൽ ഒരുവൻ ആ സന്യാസിയുടെ ഗുരുവിന്റെ ആജ്ഞയ്ക്ക് കാത്തു നിൽക്കാതെ വെള്ളത്തിൽ ചാടി அந்த பெண்ணை அவன் தோளிலே போட்டு தூக்கி கொண்டு வந்து கரையிலே கொண்டு வந்து கிடத்தினான். അവൻ ആ സ്ത്രീയെ തോളിൽ എടുത്തു കൊണ്ടുവന്ന് കടൽ തീരത്ത് കിടത്തി. பின்பு எதுவும் நடக்காதது போல அந்த துறவியோடு கூட அவன் நடந்து போக ஆரம்பித்தான். ഒന്നും സംഭവിച്ചില്ല എന്നുള്ള മട്ടിൽ അവൻ ആ സന്യാസിയുടെ കൂടെ നടന്നു. இருவரும் எதுவுமே பேசவில்லை. அவர்கள் தொடர்ந்து நடந்து போய் கொண்டே இருந்தார்கள். രണ്ടുപേരും ഒന്നും സംസാരിച്ചില്ല. അവരിങ്ങനെ യാത്ര തുടർന്നു. கொஞ்ச நேரம் கழித்த பின்பு அந்த துறவி சொன்னான், അല്പം കഴിഞ്ഞിട്ട് ആ സന്യാസി പറഞ്ഞു, நீ என்ன இருந்தாலும் அந்த பெண்ணை தொட்டி தூக்கி இருக்க கூடாது என்று சொன்னான். നീ ആ യുവതിയെ ഇങ്ങനെ പിടിച്ചെടുത്ത് ചുമലിൽ എടുക്കാൻ പാടില്ലായിരുന്നു. சுவாமி, நீங்கள் தானே சொன்னீர்கள் ஆபத்திலே உதவி செய்ய வேண்டும் என்று. അപ്പോൾ ഗുരു താങ്കളല്ലേ പറഞ്ഞത് മറ്റുള്ളവരുടെ ആപത്തിൽ സഹായിക്കണമെന്ന്? நான் அந்த பெண்ணை தூக்கி கரையிலே போட்டதோடு சரி, ഞാൻ ആ സ്ത്രീയെ എടുത്ത് കടൽ തീരത്ത് വെച്ചിട്ട് പോന്നു. அதோடு கூட நான் அந்த பெண்ணை மறந்தே போய்விட்டேன். ഞാൻ അത് കഴിഞ്ഞിട്ട് അവളെ മറന്നു. நீங்கள் தான் அந்த பெண்ணை இன்னும் தூக்கி சுமந்து கொண்டு പക്ഷെ வருகிறீர்கள். താങ്കളോ ഇതുവരെയും അവളെ ചുമന്നുകൊണ്ട് വരികയായിരുന്നല്ലോ. இந்த பதிலை கேட்ட பொழுது அவன் வெட்கத்தினாலே தலை குனிந்தான். ആ ഗുരു അത് കേട്ട് ലജ്ജ കൊണ്ട് തലകുനിച്ചു. அவனுடைய வாழ்க்கையிலே நீ பாவங்களை மறக்க வேண்டியவனாக இருக்கிறாய். ജീവിതത്തിൽ പാപങ്ങളെ മറക്കണം. நீ பாவத்தை மறக்காவிட்டால் உன்னுடைய வாழ்க்கையின் பரலோக ராஜ்யத்தை நோக்கி முன்னேறி போக முடியாது. പാപങ്ങളെ മറക്കുന്നില്ല എങ്കിൽ സ്വർഗരാജ്യത്തെ ലാക്കാക്കി യാത്ര തുടരുവാൻ സാധ്യമല്ല. பின்னான உன்னுடைய வாழ்க்கையின் அத்தனை காரியங்களை மறக்க வேண்டும். നിന്റെ ജീവിതത്തിൽ പിൻപിലുള്ള സകലതും നീ മറക്കണം. பின்னானவைகளை மறக்காவிட்டால் முன்னானவைகளை நாடி இந்த விசுவாச பாதையில் நாம் முன்னேறி போக முடியாது. പിൻപിലുള്ളത് മറക്കുന്നില്ല എങ്കിൽ മുൻപിലുള്ളതിനെ നമ്മൾ അന്വേഷിച്ച ഈ വിശ്വാസയാത്ര തുടരുവാനാവില്ല. பின்னானவைகளை முற்றிலுமாக நாம் மறப்போமாக. പിൻപിലുള്ളത് സമ്പൂർണ്ണമായി മറക്കാം. நம்முடைய பிந்தின வாழ்க்கையிலே உண்டான அத்தனை விஷயங்களை நாம் மறந்துவிட்டு முன்னேறுவோமாக. നമ്മുടെ പൂർവ്വകാല ജീവിതത്തിലുള്ള സകല കാര്യങ്ങളും മറന്ന് നമുക്ക് മുന്നേറാം. இரண்டாவதாக மற்றவர்கள் நமக்கு செய்ததான தீமைகளை நாம் மறக்க வேண்டியது. രണ്ടാമതായി മറ്റുള്ളവർ നമുക്ക് ചെയ്ത ദോഷങ്ങളെ നമ്മൾ മറക്കണം. யோசேப்புடைய விசேஷம் அவனுடைய சகோதரர்களும் அவனுக்கு செய்த தீமைகளை அவன் முழுதுமாக மறக்கக்கூடியதான இடத்தில் அவன் காணப்பட்டான். യോസേഫിന്റെ പ്രത്യേകത എന്തെന്നാൽ സഹോദരന്മാർ തനിക്ക് ചെയ്ത സകല ദോഷങ്ങളും അവൻ മറക്കുവാൻ കഴിവുള്ളവനായിരുന്നു. அவன் எல்லாவற்றையும் மறந்து மன்னிக்க கூடியவனாக இருந்தான். അവനെല്ലാം മറന്ന് പൊറുക്കുന്നവനായിരുന്നു. ஆதியாகமம் 40 அதிகாரத்தின் 15 வசனத்திலே வாசிக்கும் போது, ഉൽപ്പത്തി 40:15 വായിക്കുമ്പോൾ, എന്നെ എബ്രായരുടെ ദേശത്ത് നിന്ന് കട്ടുകൊണ്ട് പോകുന്നതാകുന്നു. ഈ കുണ്ടറയിൽ എന്നെ ഇടേണ്ടതിന് ഞാൻ ഇവിടെയും യാതൊന്നും ചെയ്തിട്ടില്ല. நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன். என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கும் நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்றும் சொன்னான். இதை யோசேப்பு யாரிடத்தில் சொல்லுகிறான்? ഇതാ യോസേഫ് ആരോടാണ് പറയുന്നത്? அவன் சிறைச்சால் இருக்கும்போது அந்த பானபாத்திரக்காரனிடத்தில் சொல்லுகிறான். അവൻ തടവറയിലായിരുന്നപ്പോൾ ആ പാനപാത്രവാഹകനോട് പറഞ്ഞു, நான் எபிரேய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன். എന്നെ എബ്രായരുടെ ദേശത്തിൽ നിന്ന് കട്ടുകൊണ്ടുവന്നതാണ്. இந்த காவல் கிடங்கிலே இந்த ஜெயில இருக்கும்படியாக நான் ஒரு தீமையும் நான் செய்யவில்லை. ഈ തടവറയിൽ അഥവാ ഈ കുണ്ടറയിൽ കിടക്കാൻ തക്കതായ ദോഷമൊന്നും ഞാൻ ചെയ്തിട്ടില്ല. அவன் தனக்கு தீங்கிழைத்தவர்களை குற்றப்படுத்தக்கூடியதான சந்தர்ப்பம் அவனுக்கு இப்பொழுது கிடைக்கிறது. അവന് ദോഷം ചെയ്തവരെ കുറ്റപ്പെടുത്താനുള്ള ഒരു അവസരമാണ് അവന്റെ മുൻപിൽ ഉണ്ടായിരുന്നത്. நாம இருந்திருந்தால் இப்பொழுது இந்த சிறைச்சாலை நான் அநியாயமாக வந்து கிடக்கிறேன், இந்த சிறைச்சாலை வரக்கூடியதான தவறை ஒன்றுமே செய்யவில்லை என்று சொல்லி அடுக்கடுக்காக ஒவ்வொரு மேலும் நாம் குற்றப்படுத்தி இருப்போம். നമ്മളായിരുന്നുവെങ്കിൽ ഈ തടവറയിൽ എന്നെ കൊണ്ടുവന്നത് അന്യായമായിട്ടാണ്, ഞാനൊരു കുറ്റവും ചെയ്തില്ല എന്ന് പറഞ്ഞുകൊണ്ട് നാം ഓരോരുത്തരെയും എണ്ണി എണ്ണി കുറ്റപ്പെടുത്തിക്കൊണ്ടിരുന്നേനെ. யாரெல்லாம் உனக்கு தீமை செய்தார்களோ அதையெல்லாம் நாம் சொல்லி சொல்லி காண்பித்திருப்போம். ആരെല്ലാം എന്തെല്ലാം ദോഷം ചെയ്തോ അത് ഓരോന്ന് എണ്ണി എണ്ണി പറഞ്ഞേനെ. ஆனால் யோசேப்பை பாருங்கள், அவன் தன்னுடைய சகோதரரையோ போத்திபாருடைய மனைவியோ போத்திபாரையோ யாரையுமே குற்றப்படுத்தி சொல்லவில்லை. എന്നാൽ യോസേഫിനെ നമുക്ക് ശ്രദ്ധിക്കാം. അവൻ തന്റെ സഹോദരന്മാരെ കുറിച്ചോ പോത്തിഫറിനെ കുറിച്ചോ അവളുടെ ഭാര്യയെ കുറിച്ചോ ഒരു വാക്ക് പോലും കുറ്റം പറഞ്ഞില്ല. இந்த சிறைச்சாலை கொண்டு என்னை வைக்கும்படியாக நான் ஒன்றுமே செய்யவில்லை. ഈ തടവറയിൽ എന്നെ കൊണ്ടുവന്നിടുവാൻ തക്ക ദോഷമൊന്നും ഞാൻ ചെയ്തില്ല. நீ ஒருவரை மன்னித்திருப்பாய் என்றால், നീ ഒരാളോട് ക്ഷമിച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ அதன் பின்பு அவர்கள் செய்த தீமையை யாருக்குமே நீ சொல்ல மாட்டாய். അവർ ചെയ്ത ദോഷത്തെ പിന്നീട് ഒരാളോട് പോലും നീ പറയുകയില്ല. ஒரு தீமை செய்திருந்தால் அவளை மன்னித்திருப்போம் என்று சொன்னால் நாம் அதை ஒருபோதும் திரும்பமாக சொல்ல மாட்டோம். அதுதான் சரியான மன்னிப்பு. ഒരാൾ ഒരു ദോഷം ചെയ്തിട്ട് നാം അത് ക്ഷമിച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ പിന്നീട് ഒരാളോട് നമ്മൾ അത് പറയുന്നില്ല. അതാണ് ശരിയായി ക്ഷമിക്കുക. ഒരാൾ നമുക്ക് തീമൈ ചെയ്ത പിൻപ്, ഒരാൾ നമ്മോട് ദോഷം ചെയ്ത ശേഷം പല வருடங்களுக்கு பிறகு, പല വർഷങ്ങൾ കഴിഞ്ഞിട്ട്, இன்னார் எனக்கு இப்படியெல்லாம் அநியாயம் செய்தார்கள், ഇന്നയാൾ എന്നോട് ഇന്ന അനീതി ചെയ്തു, 15 வருடங்களுக்கு முன்பாக எனக்கு இப்படியெல்லாம் தீமை செய்தார்கள், 17 വർഷം മുമ്പ് ഇന്ന തിന്മകൾ ചെയ്തു, என்னுடைய மாமியார் இப்படியெல்லாம் என்னை கொடுமைப்படுத்தினார்கள், എന്റെ അമ്മായിയമ്മ എന്നെ ഇങ്ങനെയെല്ലാം ഉപദ്രവിച്ചു, எவ்வளவு தீமைகளை செய்தார்கள், അവരെത്രയോ ദോഷം ചെയ്തു, ஆனாலும் அத்தனையும் நான் மன்னித்து விட்டேன்.
എന്നാൽ എല്ലാം ഞാൻ ക്ഷമിച്ചു. இன்னொரு எனக்கு இப்படி எல்லாம் செய்தார்கள், ഇന്ന ആളുകൾ എന്നോട് ഇന്നതെല്ലാം ചെയ്തു, ஆனால் நான் மன்னித்து விட்டேன், ഞാൻ ക്ഷമിച്ചു. அப்படி நீ சொல்லுவாய் என்றால் ഇങ്ങനെയാണ് പറയുന്നതെങ്കിൽ உண்மையாகவே அந்த நபரை இன்னும் மன்னிக்கவில்லை என்றுதான் அர்த்தம். യഥാർത്ഥമായി നീ ആ വ്യക്തിയോട് ക്ഷമിച്ചില്ല എന്നാണ് അർത്ഥം. மன்னித்து விட்டால் அவளை குறித்து நாம் ஒருவரிடத்திலும் சொல்லவே மாட்டோம். നാം ക്ഷമിച്ചു കഴിഞ്ഞുവെങ്കിൽ പിന്നീട് ആരോടും അവരെ കുറിച്ച് പറയില്ല. அதை நாம் முற்றிலுமாக நாம் மன்னித்து விட்டோம் என்று அப்பொழுதுதான் அதற்கு அர்த்தம். അത് പൂർണ്ണമായി ക്ഷമിച്ചു എന്ന അർത്ഥമാകുന്നത് അപ്പോൾ മാത്രമാണ്. யோசேப்பு தனக்கு தீங்கிழைத்தவர்களை குறித்து ஒன்றுமே பானபாத்திரக்காரனிடத்தில் அவன் சொல்லவில்லை. തന്നോട് ദോഷം പ്രവർത്തിച്ചവരെ കുറിച്ച് ഒരു വാക്ക് പോലും യോസേഫ് പാനപാത്രവാഹകനോട് പറഞ്ഞില്ല. எல்லாவற்றையும் அவன் மன்னித்து மறக்கக்கூடியவனாக அவன் காணப்பட்டான். താനെല്ലാം മറക്കുകയും പൊറുക്കുകയും ചെയ്തിരുന്നു. நாம் மற்றவர்களை மன்னித்து விடுவோம், ஆனால் மறக்க மாட்டோம். നാം മറ്റുള്ളവരോട് ക്ഷമിക്കും, പക്ഷെ മറക്കുകയില്ല. மற்றவர்கள் செய்த தீமையை நாம் மறக்காமல் வைத்திருந்தால் அதற்கு மன்னிக்கவில்லை என்றுதான் அர்த்தம். മറ്റുള്ളവർ ചെയ്ത ദോഷങ്ങൾ മറക്കാതിരിക്കുന്നുവെങ്കിൽ അത് ക്ഷമിച്ചിട്ടില്ലെന്ന് തന്നെയാണ് അർത്ഥം. ஆம், இங்கே யோசேப்பு தன்னுடைய சகோதரனை அவன் எந்த விதத்தில் அவன் குற்றப்படுத்தவில்லை. ഇവിടെ യോസേഫ് തന്റെ സഹോദരന്മാരെ ഒരു വിധത്തിലും കുറ്റം പറഞ്ഞില്ല. யாக்கோபு 4:11 யாக்கோபு நிருபக்காரன் எழுதுகிறான், യാക്കോബ് 4:11 ഇപ്രകാരം എഴുതുന്നു, சகோதரரே, ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் பேசாதிருங்கள். സഹോദരന്മാരെ, നിങ്ങൾ ഒരാൾക്ക് വിരോധമായി സംസാരിക്കരുത്. சகோதரனுக்கு விரோதமாக பேசி சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். സഹോദരനെ ദുഷിക്കുകയും വിധിക്കുകയും ചെയ്യുന്നവൻ ന്യായപ്രമാണത്തെ ദുഷിക്കുകയും ന്യായപ്രമാണത്തെ വിധിക്കുകയും ചെയ്യുന്നു. நீ நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துவனாக இருப்பாய் என்றால், നീ ന്യായപ്രമാണത്തെ വിധിക്കുന്നുവെങ്കിൽ நீ நியாயப்பிரமாணத்தின்படி செய்வனாகிறாமல் நியாயப்பிரமாணத்துக்கு நீ நியாயாதிபதியாக இருப்பாய் என்று சொல்லுகிறார். നീ ന്യായപ്രമാണത്തെ അനുഷ്ഠിക്കുന്നവനല്ല, ന്യായപ്രമാണ പ്രകാരം വിധിക്കുന്നവനായി മാറുന്നു. நாம் ஒருவருக்கு விரோதமாக பேசி ஒருவரை நாம் குற்றப்படுத்தாதவர்களாக இருக்க வேண்டும். നാം ഒരാൾക്ക് വിരോധമായുള്ള വാക്കുകൾ സംസാരിച്ച് അന്യോന്യം കുറ്റപ്പെടുത്തരുത്. மற்றவர்களை நாம் குற்றப்படுத்துவதற்கு நமக்கு எந்த அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. മറ്റുള്ളവരെ കുറ്റവിധിക്കുവാനുള്ള ഒരു അധികാരവും നമുക്ക് തന്നിട്ടില്ല. அவர்களுக்கு எஜமான் பரலோகத்தில் இருக்கிறார், அவர்களுக்குத்தான் அவர் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். അവർക്ക് ഒരു യജമാനനും കർത്താവും സ്വർഗത്തിലുണ്ട്, അവനോടാണ് കണക്ക് ബോധിപ്പിക്കേണ്ടത്. அதனாலே நாம் மற்றவர்கள் செய்த தீமையான காரியங்கள் அத்தனையும் நாம் மறந்து விட வேண்டும். ആകയാൽ മറ്റുള്ളവർ ചെയ്ത സകല ദോഷങ്ങളെയും നമ്മൾ മറന്നു കളയണം. தீமைகளை நாம் மறந்து விடுவதுதான் உண்மையான மன்னிப்பாக இருக்கிறது. ദോഷത്തെ ക്ഷമിക്കുന്നതാണല്ലോ യഥാർത്ഥ ക്ഷമ. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அப்படித்தான் அவர் மன்னிக்கிறவராக இருந்தார். നമ്മുടെ കർത്താവായ യേശു ഇങ്ങനെയാണ് ക്ഷമിക്കുന്നത്. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும். പിതാവേ, ഇവരോട് ക്ഷമിക്കണമേ. இவர்கள் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொன்னார். ഇവർ ചെയ്യുന്നത് ഇന്നതെന്ന് അവർ അറിയുന്നില്ല. தன்னை சிலுவிலே அறைந்தவர்களுக்காகத்தான் ஆண்டவர் இப்படி வேண்டிக் கொண்டார். തന്നെ ക്രൂശിച്ചവർക്ക് വേണ്ടിയാണ് യേശു ഇങ്ങനെ അഭ്യർത്ഥിക്കുന്നത്. பிதாவே, இவர்களுக்கு மன்னி, இவர்கள் தாங்கள் செய்கிற காரியம் என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். പിതാവേ, ഇവർ ചെയ്യുന്നത് ഇന്നതെന്ന് അറിയായികയാൽ ഇവരോട് ക്ഷമിക്കണമേ. நாம் நம்முடைய இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டியவர்களாக നമ്മൾ இருக்கிறோம். നമ്മുടെ കർത്താവിനെ ശ്രദ്ധിച്ചു നോക്കേണ്ടവർ. சிலுவிலே அறைந்தவர்களுக்காக கூட அவர் மன்னிப்பு கேட்டாரே. തന്നെ ക്രൂശിൽ തറച്ചവർക്ക് വേണ്ടിയും ക്ഷമ ചോദിച്ചു. மன்னியும் என்று கேட்டாரே. ഇവരോട് ക്ഷമിക്കണമെന്ന് അപേക്ഷിച്ചല്ലോ. நீதிமொழிகள் 3:6 சொல்லுகிறது, உன் வழிகளெல்லாம் நீ அவரை நினைத்துக்கொள். സദൃശവാക്യം 1:6 പറയുന്നുണ്ട്, നിന്റെ എല്ലാ വഴികളിലും അവനെ നനച്ചുകൊള്ളുക. அவர் உன் பாதைகளை செம்மைப்படுத்துவார். അങ്ങനെയെങ്കിൽ അവൻ നിന്റെ പാതയെ ചൊവ്വാക്കും. வழிகளெல்லாம் நாம் அவரை தாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். എല്ലാ വഴികളിലും അവനെ നനയിക്കണം. நம்முடைய இயேசுதான் நமக்கு நல்ல மாதிரியாக இருக்கிறார். യേശുവാണ് നമുക്ക് ഒരു നല്ല മാതൃക. நமக்கு இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் வரும்பொழுது இவ்விதமான விபரீதங்களை சகித்து அவரை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். നമ്മുടെ ജീവിതത്തിൽ ഇങ്ങനെയുള്ള കഷ്ടങ്ങൾ വരുമ്പോൾ പാപികളാൽ തനിക്ക് നേരിട്ട ഇങ്ങനെയുള്ള വിരോധം സഹിച്ചവനെ ധ്യാനിക്കണം. நாம் கல்வாரி அன்பை நாம் தியானிப்போம் என்றால், നാം കാൽവരി സ്നേഹം ധ്യാനിക്കുന്നെങ്കിൽ நமக்கு தீங்கிழைத்தவர்களை மன்னிப்பதும் மறப்பதும் நமக்கு லகுவாக இருக்கும். നമുക്ക് ആ ദോഷം ചെയ്തവരോട് ക്ഷമിക്കാനും മറക്കുവാനും നമുക്ക് വളരെ എളുപ്പമായിരിക്കും. உனக்கு தீங்கிழைத்தவர்கள், உனக்கு தீமை செய்தவர்கள், அநியாயம் செய்தவர்கள் உன்னால் மறக்க முடியாமல் இருக்கிறதா? നിനക്ക് ആ ദോഷം ചെയ്തവർ, നിനക്ക് അനീതി ചെയ്തവർ, അന്യായം ചെയ്തവരെ നിനക്ക് മറക്കാതിരിക്കാൻ കഴിയുന്നു. கல்வாரி அன்பை நீ தியானித்து பார். നീ കാൽവരി സ്നേഹത്തെ ധ്യാനിക്കുക. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அப்படி அவர் மன்னித்திருப்பார் என்றால், കർത്താവായ യേശു ഇങ്ങനെ ക്ഷമിച്ചെങ്കിൽ, அவருடைய அன்பை நீ தியானித்து பார்ப்பாய் என்றால், கல்வாரி நோக்கி பார்ப்பாய் என்றால், நமக்கும் கூட மற்றவர்களை மன்னிக்கவும் மறக்கவும் முடியும். ആ കാൽവറിയെ നോക്കുന്നുവെങ്കിൽ, തന്റെ സ്നേഹത്തെ ധ്യാനിക്കുന്നുവെങ്കിൽ നമുക്ക് ആ മറ്റുള്ളവരോട് മറക്കുവാനും ക്ഷമിക്കുവാനും കഴിയും. நம்முடைய கரங்களை நாம் அவருக்கு நேராக விரித்தால் ஆண்டவர் நமக்கு இதில் ஜெயத்தை கொடுப்பார். നമ്മുടെ കരങ്ങളെ കർത്താവിന്റെ നേരെ ഉയർത്തിയാൽ താൻ നമുക്ക് ജയം നൽകും. யோபு 11:13 நாம் பார்க்கும்போது, യോബ് 11:13 വായിക്കുമ്പോൾ, നീ നിന്റെ ഹൃദയത്തെ സ്ഥിരമാക്കി അവങ്കിലേക്ക് കൈ മലർത്തുമ്പോൾ നിന്റെ കയ്യിൽ ദ്രോഹമുണ്ടെങ്കിൽ അതിനെ അകറ്റുക. നീതികേട് നിന്റെ കൂടാരങ്ങളിൽ പാർപ്പിക്കരുത്. நீர் உம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி உம்முடைய கைகளை அவருக்கு நேராக விரித்தால் நலமாயிருக்கும்.
உம்முடைய கையிலே அக்கிரமம் இருந்தால் அதை தூரத்தில் அகற்றிவிட்டு அநியாயம் உம்முடைய கூடாரங்களில் வாசமாயிருக்க ஒட்டாதிரும். நாம் நம்முடைய கரங்களை அவருக்கு நேராக விரிக்க வேண்டும். നമ്മുടെ കരങ്ങൾ അവന്റെ നേരെ നമ്മൾ മലർത്തണം. அவர் அவிதமாக செய்திருப்பார் என்றால் நாமும் அதைத்தான் செய்ய வேண்டும். കർത്താവ് ചെയ്തിട്ടുള്ള കാര്യങ്ങൾ നമ്മളും അതുപോലെ ചെയ്യാം. நமக்கு தீங்கிழைத்தவர்கள், நமக்கு அநியாயம் செய்தவர்கள், நமக்கு விரோதமாக பலவிதமான தீமைகளை செய்த அத்தனை பேரை நாம் மன்னிக்கவும் மறக்க வேண்டியவர்களாக இருக்கும். നമുക്ക് ആ ദോഷം ചെയ്തവർ, അന്യായം ചെയ്തവർ, പല വിധത്തിൽ നമ്മെ ഉപദ്രവിച്ചവരോട് നമ്മൾ ക്ഷമിക്കണം, അതെല്ലാം മറക്കണം. நமக்கு உண்டானதான அத்தனை தீமைகளையும் நாம் மறக்க வேண்டியவர்களாக. നമുക്ക് സംഭവിച്ചതായ സകല ദോഷങ്ങളെയും നമ്മൾ മറക്കണം. நமக்கு தீமை செய்தவர்களை நாம் மறக்கவும் மன்னிக்கவும் கூடியவர்களாக நாம் காணப்பட. നമ്മോട് ദോഷം പ്രവർത്തിച്ചവരോട് ക്ഷമിക്കുവാനും മറക്കുവാനും കഴിയണം. அதுதான் நாம் யோசேப்பின் ജീവിതത്തിലെ கற்றுக்கொள்ள வேண்டியதான பாடமாக இருக்கிறது. അതാണ് യോസേഫിന്റെ ജീവിതത്തിൽ നിന്ന് പഠിക്കേണ്ടുന്നതായ പാഠം. நாம் சில காரியங்களை மன்னித்து மறந்து விட வேண்டியவர்களாக இருக்கிறோம். നാം ചില കാര്യങ്ങളെ മറക്കണം, ക്ഷമിക്കണം. ஒரு ஊர்ல 2 நண்பர்கள் இருந்தார்கள். ഒരു നാട്ടിൽ 2 സ്നേഹിതരുണ്ടായിരുന്നു. அவர்கள் ஒரு முறை இருவரும் பாலைவனத்து மணலிலே அவர்கள் நடந்து போய் கொண்டே இருந்தார்கள். അവർ ഒരിക്കൽ ഒരു മരുഭൂമിയിലെ മണൽപ്പരപ്പിൽ കൂടെ നടക്കുകയായിരുന്നു. அவர்கள் இருவருக்கும் இடையிலே ஒரு கட்டத்திலே ஒரு விஷயத்தை குறித்து அவர்களுக்கு வாக்குவாதம் உண்டாயிற்று. ഏതോ ഒരു കാര്യത്തെ ചൊല്ലി ഒരു സന്ദർഭത്തിൽ അവർ തർക്കിച്ചു. அது அவர்களுக்கு வாய்ச்சண்டையாக மாறிவிட்டது. അത് അവർ തമ്മിൽ അവർ വഴക്കിട്ടു. ஆகினாலே அவருடைய நண்பனுடைய ஒருவன் மற்றவனுடைய கன்னத்திலே ஓங்கி அறைந்தான். അത് നിമിത്തമായിട്ട് സ്നേഹിതരിൽ ഒരുവൻ അവന്റെ കന്നത്തടിച്ചു. அறை வாங்கினவன் கோபிக்கவில்லை, അടികൊണ്ടവൻ കോപിച്ചില്ല. அமைதியாக அவன் ஒரு இடத்தில் ஒதுங்கி போய் மணலிலே போய் உட்கார்ந்தான். അവൻ ശാന്തനായിട്ട് മാറിച്ചെന്ന മണൽപ്പരപ്പിൽ ഒരിടത്തിരുന്നു. அவனுடைய விரல்களினாலே அந்த மணலில் அவன் எழுதினான். അവൻ ആ വിരൽ കൊണ്ട് ആ മണൽപ്പരപ്പിൽ എഴുതി, இன்றைக்கு என்னுடைய உயிர் நண்பன் என்னுடைய கன்னத்தில் அறைந்து விட்டான் என்று அந்த பாலைவனத்தில் மணலில் அவன் எழுதினான். എന്റെ പ്രാണസ്നേഹിതൻ ഇന്നെന്റെ കരണത്തടിച്ചു എന്ന് അവൻ ആ മണലിൽ വിരൽ കൊണ്ട് എഴുതി. மற்றவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. മറ്റുള്ളവനൊന്നും മനസ്സിലായില്ല. அவர்கள் இருவரும் தொடர்ந்து நடையை தொடர்ந்தார்கள். അവർ വീണ്ടും തങ്ങളുടെ നടത്തം തുടർന്നു. ஒரு வழியிலே அவர் போய் கொண்டிருக்கும் போது அந்த பாலைவனத்தில் இருக்கிறதான ஒரு ஊற்றை கண்டார்கள். അവരിങ്ങനെ ചെല്ലുമ്പോൾ ആ മരുഭൂമിയിൽ ഒരു നീരുറവ് കണ്ടു. இருவரும் நடந்ததை மறந்துவிட்டு அந்த ஊற்று தண்ணீரிலே இறங்கி நன்றாக அவர்கள் குளித்தார்கள். ഇവർ രണ്ടുപേരും നടന്ന കാര്യങ്ങളെല്ലാം മറന്നിട്ട് ആ കിണറ്റിൽ ഇറങ്ങി നന്നായി കുളിച്ചു. கன்னத்தில் அறை வாங்கினவனுடைய கால்களை ஏதோ ஒன்று இழுப்பது போல தெரிந்தது. ആ കന്നത്തിൽ അടികൊണ്ടവന്റെ കാലുകളിൽ എന്തോ ഒന്ന് വലിക്കുന്നത് പോലെ തോന്നി. அந்த கன்னத்திலே அடிபட்டதான அந்த நண்பனுடைய கால்கள் புதை மணலிலே புதைய ஆரம்பித்தது. ആ കരണത്ത് അടികൊണ്ടവന്റെ കാലുകൾ ആ ചെളിമണ്ണിൽ അത് മുങ്ങുവാൻ തുടങ്ങി. இந்த அடித்த நண்பன் அவன் நிலவரத்தை அவன் கண்டான். ആ അടിച്ചതായ കൂട്ടുകാരൻ ഇവന്റെ അവസ്ഥ കണ്ടു. மிகுந்த பிரயாசப்பட்டு அவனை கரையிலே இழுத்து அவனை தப்புவித்தான். വളരെ അധ്വാനിച്ച് കഷ്ടപ്പെട്ട് അവനെ വലിച്ചു കരയിൽ കയറ്റി. உயிர் பிழைத்துதான் அந்த நண்பன் அந்த ஊற்றை விட்டு வெளியே வந்த பின்பு ആ ജീവരക്ഷ പ്രാപിച്ചവൻ ആ കിണറ്റിൽ നിന്ന് വെളിയിൽ വന്നപ്പോൾ அவன் கல்லின் மேல் ஒரு பாறையின் மீது போய் அமர்ந்து கொண்டான். അവൻ ചെന്ന് ഒരു പാറമേൽ ചെന്നിരുന്നു. அங்கே ஒரு கல்லை எடுத்தான். അവൻ ഒരു കല്ലെടുത്തു. அந்த பாறையிலே அவன் தட்டி தட்டி எழுத ஆரம்பித்தான். അവൻ ആ പാറയിൽ കല്ലുകൊണ്ട് പ്രകാരം കൊത്തിവെച്ചു. இன்றைக்கு என்னுடைய உயிர் நண்பன் என்னுடைய உயிரை காப்பாற்றினான் என்று எழுதினான். ഇന്ന് എന്റെ പ്രാണസ്നേഹിതൻ എനിക്ക് ജീവരക്ഷ വരുത്തി. இதையெல்லாம் பார்த்துதான் மற்றவன் கேட்டான். ഇത് കണ്ടവരൻ ചോദിച്ചു, நான் உன்னை அடித்த போது நீ மணலில் எழுதினாய், ഞാൻ നിന്നെ അടിച്ചത് നീ മണലിൽ എഴുതി, இப்பொழுது உன்னை நான் காப்பாற்றி இருக்கிறேன், ஆனால் நீ அதை போய் கல்லில் எழுதுகிறாயே என்னவென்று கேட்டான். ഞാനിപ്പോൾ നിന്നെ രക്ഷിച്ചത് നീ ആ കല്ലിലാണല്ലോ കൊത്തിവെച്ചത്. நண்பா, அதற்கான அர்த்தம் என்னவென்று கேட்டான். സ്നേഹിത, എന്താണ് ഇതെല്ലാം അർത്ഥമാക്കുന്നത്? அதற்கு அவன் சொன்னான், അതിനവൻ പറഞ്ഞു, யாராவது நம்மை காயப்படுத்தினால் ആരെങ്കിലും നമ്മെ വ്രണപ്പെടുത്തിയാൽ அதை நாம் மணலிலே எழுதிவிட வேண்டும். നമ്മൾ അത് മണലിൽ എഴുതണം. மன்னிப்பு என்கிறதான காற்று அதை அழித்து போட்டுவிடும். ക്ഷമ എന്ന കാറ്റിൽ അത് മാഞ്ഞു പോകും. ஆனால் யாராவது நமக்கு ஒரு நல்லது செய்தால், நமக்கு ஒரு நன்மை செய்தால், എന്നാൽ ആരെങ്കിലും നമുക്ക് ഒരു നന്മ ചെയ്താലോ அதை நாம் கல்லில் எழுத வேண்டும். അത് കല്ലിന്മേൽ എന്ന പോലെ കൊത്തിവെക്കണം. அது காலத்தை கடந்தது நிலைத்திருக்க கூடியதாக இருக்கும். എന്തുകൊണ്ടെന്നാൽ അത് കാലാതീതമായി നിലനിൽക്കണം என்று அவன் விதமாக பதில் சொன்னானா. എങ്ങനെ മറുപടി കൊടുത്തു പോലും நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இதைத்தான் நாம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கும். നമ്മുടെ ജീവിതത്തിലും ഇതാണ് നമ്മൾ ചെയ്യേണ്ടത്. நம்முடைய வாழ்க்கையில் யாராகிலும் உன்னை காயப்படுத்தி இருப்பார்கள் என்றால், ആരെങ്കിലും നിന്റെ ജീവിതത്തിൽ നിന്നെ മുറിപ്പെടുത്തിയെങ്കിൽ, துக்கப்படுத்தி இருப்பார்கள் என்றால், ദുഃഖിപ്പിച്ചെങ്കിൽ, தீமை செய்திருப்பார்கள் என்று ഒരു ദോഷം ചെയ്തെങ്കിൽ அது மணல் எழுதப்பட்ட எழுத்தை போல காணப்படும். അത് മണലിൽ എഴുതിയതുപോലെ ആകണം. மன்னிப்பு என்கிறதான காற்று அதை அழித்து போட்டுவிடும். ക്ഷമയാകുന്ന കാറ്റിൽ അത് മാഞ്ഞു പോകും. நாம் அவர்களை மன்னித்திருப்போம் என்று சொன்னால் எல்லாவற்றையும் நாம் மறந்துவிட முடியும். നാം അവരോട് ക്ഷമിച്ചെങ്കിൽ എല്ലാം മറക്കാൻ കഴിയും. നമ്മുടെ தேவன் நம்முடைய ജീവിതത്തിൽ அப்படித்தான் நாம் ജീവിക്കുம்படியாக அவர் எதிர்பார்க்கிறார். നാം നമ്മുടെ ജീവിതത്തിൽ ഇങ്ങനെ ജീവിക്കണമെന്നാണ് നമ്മുടെ ദൈവം നമ്മെ കുറിച്ച് പ്രതീക്ഷിക്കുന്നത്. யாக்கோபை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, നാം യാക്കോബിനെ കുറിച്ച് നോക്കി, யாக்கோபு தன்னுடைய சேஷபுத்திர பாகத்தையும்
தன்னுடைய சகோதரனுக்கு சேர வேண்டிய ஆசீர்வாதத்தை அவன் சுதந்திரித்துக் கொண்ட போது യാക്കോബ് അവൻ ജ്യേഷ്ഠാവകാശവും സഹോദരന് ലഭിക്കേണ്ട അവകാശവും സ്വന്തമാക്കിയപ്പോൾ ஏசாய் விதமாக சொல்லிக் கொண்டான், ഏശാവ് ഇങ്ങനെ പറഞ്ഞു, என் தகப்பனுடைய மரண நாட்கள் வரும், എന്റെ അപ്പന്റെ മരണനാൾ വരും, அதற்கு பிறகு இந்த யாக்கோபை நான் கொன்று போடுவேன் என்று சொல்லி അത് കഴിഞ്ഞ് ഞാൻ യാക്കോബിനെ കൊല്ലും. ஆகினாலே அவனுடைய தாய் யாக்கோபிடத்தில் என்ன சொன்னாள்? അതുകൊണ്ട് തന്നെ യാക്കോബിന്റെ അമ്മ അവനോട് പറഞ്ഞത് ஆதியாகமம் 27 அதிகாரம் 45 வசனத்திலே பார்க்கும்போது 27:45 உன் சகோதரன் உன்மேல் வைத்திருக்கிறதான கோபம் தணிந்து നിന്റെ സഹോദരന് നിന്നോടുള്ള കോപം ശമിച്ച് நீ அவனுக்கு செய்ததை மறந்த பின்பு നീ അവനോട് ചെയ്തത് മറന്ന ശേഷം நான் ஆள் அனுப்பி அவிடத்திலிருந்து உன்னை நான் அழைப்பேன். ഞാൻ ആളയച്ച് നിന്നെ വിളിച്ചു വരുത്തും. ஏன் நான் ஒரே நாளில் உங்கள் இருவரையும் இழந்து போக வேண்டும் என்று அவனுடைய தாய் யாக்கோபிடத்தில் ഒരു சொல்லுகிறார். നാളിൽ നിങ്ങൾ ഇരുവരെയും എനിക്ക് നഷ്ടപ്പെടുന്നത് എന്തിന് എന്ന് യാക്കോബിന്റെ അമ്മ അവനോട് പറഞ്ഞു. ஆம், யாக்கோபு இந்த ஏசாவுக்கு பயந்து தன்னுடைய தகப்பன் வீட்டை விட்டு அவனோடும்படியான சந்தர்ப்பம் வந்தது. യാക്കോബ് ഏശാവിനെ ഭയപ്പെട്ട് തന്റെ അപ്പന്റെ വീട് വിട്ട് ഒളിച്ചോടുന്ന സന്ദർഭമുണ്ടായി. தன்னுடைய மாமன் வீட்டுக்கு அவன் ஓடி போனான். അവൻ തന്റെ അമ്മാവിന്റെ വീട്ടിൽ പോയി. ஆண்டுகள் பல கடந்து விட்டது. വർഷങ്ങൾ പലത് കഴിഞ്ഞു. யாக்கோபு செய்ததான அந்த தீமையை குறித்து ஏசாவினால மறக்க முடியாது. യാക്കോബ് ചെയ്തതായ ദോഷങ്ങൾ ഏശാവിന് മറക്കുവാൻ കഴിയില്ല. ஏனென்றால் தனக்கு வர வேண்டியதான ஆசீர்வாதத்தை அவன் ஏமாற்றி எடுத்துக்கொண்டதான எத்தனை இந்த யாக்கோபு. എന്തുകൊണ്ടെന്നാൽ തനിക്ക് വേണ്ടുന്നതായ അവകാശത്തെ തന്നെ കബളിപ്പിച്ച് കൈക്കലാക്കി ഉപായിയായിരുന്നു യാക്കോബ്. இப்பொழுது 20 ஆண்டுகள் கடந்து போய்விட்டது. ഇപ്പോൾ 20 ആണ്ടുകൾ കഴിഞ്ഞു. இந்த 20 ஆண்டுக்கு பிறகு கர்த்தர் யாக்கோபை தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு புறப்படும்படியாக சொல்லுகிறார். ഇപ്പോൾ 20 ആണ്ട് കഴിഞ്ഞിട്ട് യഹോവ യാക്കോബിനോട് അപ്പന്റെ വീട്ടിൽ പോകാൻ പറഞ്ഞു. யாக்கோபு தனக்கு கொடுத்ததான ஆசீர்வாதங்களோடு கூட 2 പരിവാരങ്ങളോடு അവൻ പ്രയാണപ്പെട്ടു വന്നുകൊണ്ട് യാക്കോബ് താൻ സമ്പാദിച്ച എല്ലാ സമ്പത്തുമായിട്ട് 2 കൂട്ടമായി മടങ്ങി വരുന്നു. இப்பொழுது அவன் ஒரு செய்தியை கேள்விப்படுகிறார். ഇപ്പോൾ അവൻ ഒരു വാർത്ത കേട്ടു. ஏசா 400 பேரோடு கூட அவனை எதிர்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். ഏശാവ് 400 ആളുകളുമായി നിന്റെ നേരെ വരുന്നു. யாக்கோபுக்கு மிகுந்த பயம் உண்டாயிட்டது. യാക്കോബിന് വളരെ ഭീതി ഉണ്ടായി. தன்னுடைய சகோதரன் தனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் அழித்து போட்டு விடுவான் என்று பயந்தான். സഹോദരൻ തനിക്കുള്ളതെല്ലാം നശിപ്പിക്കുമെന്ന് പേടിച്ചു. ஆகையால் தன்னுடைய மந்தைகள் தன்னுடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் அவன் பிரித்தான். അതുകൊണ്ട് തന്നെ ആട്ടിൻകൂട്ടത്തെ മക്കളെ എല്ലാം അവൻ വിഭാഗിച്ചു. ஏசாவுக்கு அவன் வெகுமதிகளை அனுப்பினான். ഏശാവിന് സമ്മാനങ്ങൾ അയച്ചു. ஏசாவை சந்திக்கும்படியாக இப்பொழுது போகிறான். ഏശാവിനെ എതിരേൽക്കാൻ പോകുന്നു. அவனுக்குள்ள ஒரு பெரிய பயம் காணப்பட்டது. അവന്റെ ഉള്ളിൽ ഒരു വലിയ സംഭ്രമം ഉണ്ടായിരുന്നു. அவன் ஏசாவை கண்ட பொழுது ഏശാവിനെ കണ്ടപ്പോൾ 7 விசை அவன் தரை மட்டும் விழுந்து அவனை குனிந்து வணங்கினான். 7 പ്രാവശ്യം അവൻ നിലത്ത് സാഷ്ടാംഗം വീണ് നമസ്കരിച്ചു. இவ்விதமாக அவனுடைய கிட்டே அவன் சேருகிறான். എങ്ങനെ അടുത്ത് ചെല്ലുന്നു? ஆதியாகமம் 33 அதிகாரத்தின் 3-4 வசனத்தை வாசிக்கும் போது ഉൽപ്പത്തി 33-ന്റെ 3-4 വാക്യങ്ങളിൽ ஏசா இப்பொழுது எதிர்கொண்டு ஓடி வருகிறான். ഏശാവിനെ നോക്കി അവൻ ഓടിച്ചെല്ലുന്നു. அவனை தழுவி கொள்ளுகிறான். അവനെ കെട്ടിപ്പിടിച്ചു. அவனை கழுத்தை கட்டிக்கொண்டு முத்தம் செய்கிறான். അവനെ ആലിംഗനം ചെയ്ത് അവനെ ചുംബിച്ചു. 2 பேரும் அழுதார்கள். 2 പേരും കരഞ്ഞു. இப்பொழுது ஏசா இந்த யாக்கோபு செய்த அத்தனை காரியத்தை மன்னித்து மறந்து விட்டான். ഏശാവ് യാക്കോബ് ചെയ്തതെല്ലാം അവൻ ക്ഷമിച്ചു മറന്നു. இப்பொழுது யாக்கோபு சொல்லுகிறான், അപ്പോൾ യാക്കോബ് പറയുന്നു, உம்முடைய கண்களிலே தயவு கிடைத்ததானால் நான் கொடுக்கிற அந்த வெகுமதி எல்லாம் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். നിന്റെ കണ്ണുകളിൽ എനിക്ക് ദയ ലഭിക്കുന്നുവെങ്കിൽ ഞാൻ അയച്ച സമ്മാനം സ്വീകരിക്കണമേ. 10 വசനത്തിൽ சொல்லுகிறார், நீர் என்மேல் பிரியமானீர். 10 വാക്യത്തിൽ നിനക്ക് എന്നോട് പ്രസാദം തോന്നി. 33 அதிகாரம் 10 വസനത്തെ വാസിയുங்கள். 33-ന്റെ 10 വായിക്കാം. അതിന് യാക്കോബ്, അങ്ങനെയല്ല, എന്നോട് കൃപയുണ്ടെങ്കിൽ എന്റെ സമ്മാനം എന്റെ കയ്യിൽ നിന്ന് വാങ്ങണമേ. ദൈവത്തിന്റെ മുഖം കാണുന്നത് പോലെ ഞാൻ നിന്റെ മുഖം കാണുകയും നിനക്ക് എന്നോട് ദയ തോന്നുകയും ചെയ്തുവല്ലോ. அதற்கு யாக்கோபு, அப்படி அல்ல, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததேயானால் என் வெகுமதியை என் கையிலிருந்து ஏற்றுக்கொள்ளும். நீர் என்மேல் பிரியமானீர். நான் உம்முடைய முகத்தை கண்டது தேவனுடைய முகத்தை கண்டது போல இருக்கிறது. நீர் என்மேல் பிரியமானீர். നിനക്ക് എന്നോട് കൃപ തോന്നിയല്ലോ. யாக்கோபு இப்பொழுது ஏசாவை எப்படி பார்க்கிறான்? அவனுடைய முகத்தை கண்டது தேவதூதனுடைய முகத்தை கண்டது போல இருக்கிறது. യാക്കോബ് ഏശാവിനെ മുഖം കാണുമ്പോൾ ദൈവദൂതന്മാരുടെ മുഖം കാണുന്നത് പോലെ. ஏசா யாக்கோபு தனக்கு செய்த தீமைகள் எல்லாவற்றையும் மறந்து விட்டான். യാക്കോബ് ചെയ്തതായ എല്ലാ ദോഷങ്ങളെയും ഏശാവ് മറന്നു. வாழ்க்கையில் உண்டான அத்தனை தீமைகளை நாம் மறந்து விடுவோம். നമ്മുടെ ജീവിതത്തിലുണ്ടായ സകല ദോഷങ്ങളെയും മറക്കാം. மூன்றாவதாக நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு உண்டான வருத்தங்களை நாம் மறக்க வேண்டும். മൂന്നാമതായി നമ്മുടെ ജീവിതത്തിലുണ്ടായ സങ്കടങ്ങളെ മറക്കണം. யோபு 11 அதிகாரத்திலே நாம் 16-17 வசனங்களில் வாசிக்கும் போது യോബ് 11 അധ്യായം 16-17 വാക്യങ്ങളിൽ, അതേ, നീ കഷ്ടത മറക്കും, ഒഴുകിപ്പോയ വെള്ളം പോലെ അതിനെ ഓർക്കും. നിന്റെ ആയുസ് മധ്യാഹ്നത്തെക്കാൾ പ്രകാശിക്കും, ഇരുൾ പ്രഭാതം പോലെയാകും. அப்பொழுது நீர் வருத்தத்தை மறந்து கடந்து போன தண்ணீரை போல அதை நினைப்பீர்.
அப்பொழுது உம்முடைய ஆயுசு காலம் பட்ட பகலை பார்க்கிலும் பிரகாசமாயிருக்கும், இருளடைந்த நீர் விடியற் காலத்தை போலிருப்பீர். நம்முடைய வாழ்க்கையிலே உண்டானதான சில வருத்தங்களை எல்லாம் நாம் மறந்து விட வேண்டியவர்கள். நம்முடைய ஜீவிதத்தில் உண்டாய சில சங்கடங்களை நம்ம மறக்கணும். யோபுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு உண்டான வருத்தங்களை அவன் அவ்வளவு லகுவாக மறந்து விட முடியாது. யோபிന്റെ ജീവിതത്തിൽ താൻ അനുഭവിച്ച സങ്കടങ്ങൾ അത്ര എളുപ്പം മറക്കാവുന്നതല്ല. ஏனென்றால் அவனுடைய வாழ்க்கையிலே அவ்வளவு நஷ்டங்களை அவன் சந்தித்திருக்கிறான். അതുകൊണ്ട് ആ ജീവിതത്തിൽ അനുഭവിച്ച നഷ്ടങ്ങൾ അത്രമാത്രം. அவனுடைய ജീവിതത്തിൽ எவ்வளவு வருத்தங்களை அவன் அனுபவித்திருக்கிறான். അവന്റെ ജീവിതത്തിൽ എത്രയോ വലിയ സങ്കടങ്ങൾ അനുഭവിച്ചു. அவனுக்கு இருந்ததான 7000 ஆடுகள், അവനുണ്ടായിരുന്ന 7000 ആട്. ஆம், சபையர் வந்து அந்த 7000 ஆடுகளையும் கொண்டு போய் விட்டார்கள். ആ സെബായർ വന്ന് അതെല്ലാം അപഹരിച്ചു കൊണ്ടുപോയി. அவனுடைய 7000 ஆடுகளும் போய்விட்டது. 7000 ആടുകളും പോയി. 500 ஏர் மாடுகள், 500 ഏർക്കാളകൾ, 500 കழுதைகள், 500 കഴുതകൾ, ஒட்டகங்கள் அத்தனையும் உடைய சத்துருக்கள் வந்து கொண்டு போய் விட்டார்கள். എല്ലാം ശത്രുക്കൾ വന്ന് അപഹരിച്ചു. அவர்கள் கொண்டு போனது மாத்திரமல்ல, அவருடைய வேலையாட்கள் எல்லாம் கொண்டு போட்டு விட்டார்கள். കൊണ്ടുപോയത് മാത്രമല്ല, അവന്റെ ഭൃത്യന്മാരെ കൊന്നു. இத்தனை ஆடு மாடுகளை ஒட்டகங்களை சம்பாதிப்பதற்கு அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான். ഇത്ര ആടുമാടുകളെ ഒട്ടകങ്ങളെ സമ്പാദിക്കുവാൻ എത്ര അധ്വാനിച്ചു കാണും. அத்தனையும் ஒரே நாள் இழந்து போனான். ഒറ്റ ദിവസം എല്ലാം നഷ്ടപ്പെട്ടു. 7 குமாரர்கள் 3 குமாரத்திகள், 7 പുത്രന്മാർ 3 പുത്രിമാർ. அவர்கள் விருந்துக்காய் கூடி வந்துதான் அந்த வீட்டிலே ஒரு காற்று மோதி அவர்கள் 10 பேரையும் கொண்டு போட்டு விட்டது. അവർ വിരുന്നിനായി കൂടി വന്നതായി വീട്ടിൽ ഒരു വലിയ കാറ്റടിച്ച് 10 പേരും ഒറ്റ ദിവസം മരിച്ചു. உள்ள அத்தனையும் இழந்து போனான். ഉള്ളതെല്ലാം അവന് നഷ്ടമായി. ഇപ്പോൾ അവன் என்ன சொல்லுகிறான்? എന്ത് പറയുന്നു? നിർവാണിയായി എൻ தாயின் கற்பத்தில் നിന്ന് വന്നേ, നിർവാണിயாக അവിടത്തേക്ക് நான் திரும்பி പോകുகிறேன். നഗ്നനായി അമ്മയുടെ ഉദരത്തിൽ നിന്ന് വന്നു, നഗ്നനായി ഞാൻ മടങ്ങി പോകുന്നു. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். യഹോവ തന്നു, യഹോവ എടുത്തു, യഹോവയുടെ നാമം വാഴ്ത്തപ്പെടുമാറാകട്ടെ. നാവിനാൽ தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு அவன் தன்னை காத்துக்கொண்டான். തന്റെ നാവ് കൊണ്ട് യഹോവയ്ക്ക് വിരോധമായി പാപം ചെയ്യാതെ അവൻ തന്നെ കാത്തു. இதோடு சாத்தான் விடவில்லை. സാത്താൻ ഇതുകൊണ്ട് നിർത്തിയില്ല. அவனுடைய உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை வரையிலும் கொடிய பருக்களால் அவன் கஷ்டப்பட்டான். പിന്നീട് അവന്റെ നെറുക മുതൽ പാദം വരെ കൊടിയ പരുക്കളാൽ അവൻ കഷ്ടപ്പെട്ടു. அவனுடைய சிநேகிதர்கள் வந்து இவனை பார்த்த பொழுது தூரத்திலே பார்த்தார்கள், அவனுடைய உருவமே தெரியவில்லை. അവന്റെ സ്നേഹിതർ വന്ന ദൂരെ നിന്ന് അവനെ കണ്ടിട്ട് അവനെ തിരിച്ചറിഞ്ഞില്ല. 7 நாட்கள் அவனோடு ஒன்றுமே பேச முடியவில்லை. ஏனென்றால் அவனுடைய துக்கம் அவ்வளவு மகா பெரிய துக்கம் என்று கண்டுகொண்டார். 7 ദിവസം അവർക്ക് അവനോട് ഒരു വാക്ക് പോലും മിണ്ടാൻ കഴിഞ്ഞില്ല. കാരണം അവന്റെ സങ്കടം അത്ര വലുതാണെന്ന് അവർക്ക് മനസ്സിലായി. இவ்வளவு பெரிய வருத்தத்தை யோபு மறக்க வேண்டியவனாக இருக்கிறான். ഇത്രയും വലിയ സങ്കടങ്ങളെ പോലും യോബ് മറക്കേണ്ടിയിരുന്നു. நீ உன்னுடைய வாழ்க்கையில் உண்டான அத்தனை வருத்தங்களையும் மறந்து விடு. നിന്റെ ജീവിതത്തിലുള്ള സകല സങ്കടങ്ങളെയും മറക്കുക. அதை ஒரு கடந்து போன தண்ணீரை போல் நினைத்துக் கொள்ளு. ഒഴുകിപ്പോയ വെള്ളം പോലെ അതിനെ ഓർക്കുക. அப்பொழுது உம்முடைய ஆயுசு காலம் பட்ட பகலை பார்க்கிலும் பிரகாசமாயிருக்கும். അങ്ങനെയെങ്കിൽ നിന്റെ ആയുസ്സ് മധ്യാഹ്നത്തേക്കാൾ പ്രകാശിക്കും. இருள் அடைந்திருக்கிற நீர் விடியற் காலத்தை போல் இருப்பீர் என்று சொல்லுகிறார். നിന്റെ ഇരുൾ മാറി നീ പ്രഭാതം പോലെയാകും. உன்னுடைய வாழ்க்கையில சம்பவித்த நஷ்டங்களையோ கஷ்டங்களையோ நீ பேசிக் கொண்டிருக்க வேண்டாம். നിന്റെ ജീവിതത്തിലുണ്ടായ കഷ്ടനഷ്ടങ്ങളെ കുറിച്ച് സംസാരിക്കേണ്ട. அவைகளெல்லாம் கடந்து போனதான தண்ணீரை போல் நினைத்துக் கொள்ளு. എല്ലാം ഒഴുകിപ്പോയ വെള്ളം പോലെ ഓർക്കുക. வாழ்க்கையிலே வந்ததான அத்தனை வருத்தங்களையும் அத்தனை கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் மறந்து விடுவோமாக. ജീവിതത്തിൽ സംഭവിച്ചതായ സകല സങ്കടങ്ങളെയും കഷ്ടനഷ്ടങ്ങളെയും മറക്കാം. அவன் இழந்து போன அத்தனையும் இரண்டத்தனையாக தரக்கூடிய ஒரு தேவன் யோபுவுக்கு இருக்கிறார் என்பது அவனுடைய விசுவாசமாக இருந்தது. നഷ്ടമായതെല്ലാം ഇരട്ടിയായി നൽകുവാൻ കഴിയുന്ന ഒരു ദൈവം തനിക്കുണ്ടെന്നുള്ളതാണ് വിശ്വാസം. அவனுக்குள்ள இருந்த விசுவாசம் என்ன? അവനിലുള്ള വിശ്വാസം എന്താ? அத்தனையும் என்னை விட்டு போயிருக்கலாம், ഇതെല്ലാം എന്നെ വിട്ടുപോയേക്കാം, ஆனால் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். എന്റെ വീണ്ടെടുപ്പുകാരൻ ജീവിച്ചിരിക്കുന്നു. மீட்பர் உயிரோடு இருக்கிறார். വീണ്ടെടുപ്പുകാരൻ ജീവിച്ചിരിക്കുന്നു. சகோதரனே சகோதரி, அவருடைய வாழ்க்கையிலே பல காரியங்கள் இழந்து போயிருக்கலாம். പ്രിയ സഹോദര സഹോദരി, ജീവിതത്തിൽ നിനക്ക് ധാരാളം നഷ്ടങ്ങൾ വന്നേക്കാം. ஒரு காரியம் நிச்சயமாக இருக்கிறது, പക്ഷേ ഒരു കാര്യം ഉറപ്പ്, மீட்பர் உயிரோடு இருக்கிறார். എന്റെ വീണ്ടെടുപ്പുകാരൻ ജീവിച്ചിരിക്കുന്നു. நம்முடைய மீட்பர் என்ன சொன்னார்? എന്താണ് നമ്മുടെ വീണ്ടെടുപ്പുകാരൻ? மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். ഞാൻ മരിച്ചെന്നാൽ സദാകാലം ജീവിച്ചിരിക്കുന്നു. உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை இழந்து போயிருந்தாலும் உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். നിന്റെ ജീവിതത്തിൽ എല്ലാം നഷ്ടമായാലും നിന്റെ വീണ്ടെടുപ്പുകാരൻ ജീവിച്ചിരിക്കുന്നു. என் தோல் முதலானவைகள் அழுகி போனால் அழுகி போகட்டும், എന്റെ ത്വക്ക ഇങ്ങനെ നശിക്കുന്നെങ്കിൽ നശിക്കട്ടെ. என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு എന്റെ ത്വക്ക ഇങ്ങനെ നശിച്ച ശേഷം அந்நிய கண்கள் அல்ல, അന്യ കണ്ണല്ല, என் சொந்த கண்கள் அவரை காணும். എന്റെ സ്വന്തം കണ്ണുകൊണ്ട് ഞാൻ അവനെ കാണും. யோபுனுடைய விசுவாசமாக இருந்தது. ഇതാണ് യോബിന്റെ വിശ്വാസം.
அந்த விசுவாசத்தோடு அந்த ஜீவியத்தை அவன் தொடர்ந்தான். ഈ വിശ്വാസത്തോടുകൂടെ ജീവിതം നയിച്ചു. இப்பொழுது யோபு என்ன சொல்லுகிறார்? ഇപ്പോൾ യോബ് എന്ന് പറയുന്നു, இதுவரையிலும் காதுகளால் உம்மை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன். ഞാൻ എന്റെ കാതുകൾ കൊണ്ട് ഒരു കേൾവി മാത്രമേ കേട്ടിരുന്നു. உம்மை காண்கிறது. എന്നാൽ ഇപ്പോൾ എന്റെ കണ്ണുകളാൽ കാണുന്നു. கண்கள் அவரை கண்ட மாத்திரத்திலே എന്റെ കണ്ണുകൾ അവനെ കണ്ടപ്പോൾ கர்த்தர் அவருடைய சிறையிருப்பு முழுவதையும் மாற்றி விட்டார். കർത്താവ് അവന്റെ സ്ഥിതിക്ക് ഭേദം വരുത്തി. காதுகளால் அவரை குறித்து கேட்டுக்கொண்டிருக்கிறாய். കാതുകൾ കൊണ്ട് കേൾക്കുന്നു. கண்கள் அவரை காணும் என்றார். കണ്ണുകൾ കാണുമെങ്കിൽ, விசுவாச கண்கள் திறக்கும் என்றார். വിശ്വാസ കണ്ണ് തുറക്കുമെങ്കിൽ, விசுவாசத்தை கண்களை திறந்து அவரை பார்ப்பாய் என்றார். നിന്റെ വിശ്വാസ കണ്ണ് തുറന്ന് ദൈവത്തെ നോക്കിയാൽ தேவரீர் நீர் செய்ய நினைத்திருக்கிற காரியம் ஒன்றும் தடைபடாது. കർത്താവേ, നീ ചെയ്യുവാൻ വിചാരിച്ചതൊന്നും തടസ്സപ്പെടുകയില്ല. சகலவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறீர். നീ സകലവും ചെയ്യുവാൻ കഴിവുള്ളവൻ. அது அவனுடைய விசுவாச அறிக்கையாக இருந்தது. അതാണ് അവന്റെ വിശ്വാസ പ്രഖ്യാപനം. சிறையிருப்பை மாற்றினார். കർത്താവ് അവന്റെ സ്ഥിതിക്ക് ഭേദം വരുത്തി. அவன் இழந்து போன எல்லாவற்றையும் இரண்டத்தனையாக தந்து கர்த்தர் ஆசீர்வதித்தார். നഷ്ടപ്പെട്ടതെല്ലാം ഇരട്ടിയായി കൊടുത്ത് അനുഗ്രഹിച്ചു. அந்த யோபின் தேவன் தான் நம்முடைய தேவனாக இருக்கிறார். അയ്യോവിന്റെ ദൈവം നമ്മുടെയും ദൈവം. கர்த்தர் உன் சிறையிருப்பை மாற்றுவார். യഹോവ നിന്റെ തടവറ സ്ഥിതി வருத்தங்களை மாற்றுவார். നഷ്ടങ്ങൾ മാറ്റും. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். കർത്താവ് നിന്നെ അനുഗ്രഹിപ്പാൻ விசுவாச கண்கள் திறக்கப்படட்டும். വിശ്വാസ കണ്ണ് തുറക്കട്ടെ. மீட்பர் உயிரோடு இருக்கிறதை உன் கண்கள் காணட்டும். വീണ്ടെടുപ്പുകാരൻ ജീവിച്ചിരിക്കുന്നു. ஜீவித்துக் கொண்டே இருக்கிறார். ജീവിക്കുന്നു. எத்தனை பேர் அதை விசுவாசிக்க முடியும்? എത്ര പേർക്ക് വിശ്വസിക്കാൻ കഴിയും? விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ഹല്ലേലൂയ. நம்முடைய இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். നമ്മുടെ യേശു ജീവനോടിരിക്കുന്നു. ஆகையால் உன்னுடைய வாழ்க்கையிலே உண்டானதான வருத்தங்கள், நஷ்டங்கள், கஷ்டங்கள் எதை குறித்து யோசிக்க வேண்டாம். உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ആകയാൽ ജീവിതത്തിൽ വന്നതായ നഷ്ടങ്ങൾ, കഷ്ടങ്ങൾ, സങ്കടങ്ങൾ ഓർക്കേണ്ട. നിന്റെ വീണ്ടെടുപ്പുകാരൻ ജീവിച്ചിരിക്കുന്നു. அவர் எல்லாவற்றையும் உனக்கு திரும்ப தர வல்லவராக இருக்கிறார். നിനക്കെല്ലാം മടക്കി തരുവാൻ ദൈവം ശക്തൻ. அதைத்தான் 30ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் புலம்பலை அவர் ஆனந்த களிப்பாக மாற பண்ணினார். 30ஆം സങ്കീർത്തനം 11ആം വാക്യത്തിൽ സങ്കീർത്തനക്കാരൻ പറയുന്നുണ്ട്, അവൻ എന്റെ വിലാപത്തെ എനിക്ക് നൃത്തമാക്കി തീർത്തു. உன்னுடைய புலம்பலை ஆண்டவர் ஆனந்த களிப்பாக மாற்றுவார். നിന്റെ കർത്താവ് നിന്റെ വിലാപത്തെ നൃത്തമാക്കി മാറ്റും. உன்னுடைய இரட்டை களைந்து போட்டுவிட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினாலே உன்னை எடை கட்டுவார். അവൻ നിന്നെ രട്ടഴിപ്പിച്ച് സന്തോഷം നിന്നെ ഉടുപ്പിക്കും. உன்னுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும். നിന്റെ ദുഃഖം സന്തോഷമായി തീരും. ஆகினாலே உன்னுடைய வருத்தங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் அத்தனை நீ மறந்து விடு. ആകയാൽ നിന്റെ സങ്കടങ്ങളും കഷ്ടതകളും നഷ്ടങ്ങളും മറക്കൂ. நான்காவதாக நம்முடைய தகப்பன் வீட்டை நாம் மறக்க வேண்டும். നാലാമതായി നമ്മുടെ അപ്പന്റെ വീട് മറക്കണം. 45ஆம் சங்கீதத்தின் 10-11 വസനങ്ങളിലെ பார்க்கும்போது 45ആം സങ്കീർത്തനം 10-11 വാക്യം. അല്ലയോ കുമാരി, കേൾക്ക, നോക്കുക, ചെവി ചായിക്കാം. സ്വജനത്തെയും നിന്റെ പിതൃഭവനത്തെയും മറക്കാം. അപ്പോൾ രാജാവ് നിന്റെ സൗന്ദര്യത്തെ ആഗ്രഹിക്കും. അവൻ നിന്റെ നാഥനല്ലോ, നീ അവനെ നമസ്കരിച്ചു കൊള്ളുക. குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள். உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். அவர் உன் ஆண்டவர், ஆகையால் அவரை பணிந்து கொள். இங்கே ஆண்டவர் சிலரை பார்த்து இவ்விதமாக பேசுகிறார். അവിടെ എങ്ങനെയാണ് പറയുന്നത്? நீ உன் செவியை சாத்து சிந்தித்துக் கொள்ளு. അല്ലയോ കുമാരി, കേൾക്കുക, നോക്കുക, உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் நீ மறந்து விடு. ജനത്തെയും പിതൃഭവനത്തെയും മറക്കുക. அப்பொழுது ராஜா உன்னுடைய அழகிலே பிரியப்படுவார். അപ്പോൾ രാജാവ് നിന്റെ സൗന്ദര്യം ആഗ്രഹിക്കും. அவர் உன் ஆண்டவர், அவரை நீ பணிந்து கொள்ளு. അവൻ നിന്റെ നാഥനല്ലോ, നീ അവനെ നമസ്കരിച്ചു കൊള്ളുക. ஜனத்தையும் தகப்பன் வீட்டையும் யோசேப்பு மறந்து விட்டான். യോസേഫ് തന്റെ സ്വജനത്തെയും തന്റെ പിതൃഭവനത്തെയും മറന്നു. அவன் தன் தகப்பன் வீட்டை மறந்து விடக்கூடியதான சூழ்நிலை ஆண்டுடைய வாழ்க்கையில் அனுமதித்தார். അപ്പന്റെ വീട് മറക്കുവാനുള്ള സാഹചര്യങ്ങൾ ദൈവം അനുവദിച്ചു. ஆபிரகாமை அழைக்கும் போது கர்த்தர் சொன்னார், അബ്രഹാമിനെ വിളിക്കുമ്പോൾ ദൈവം പറഞ്ഞു, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டை விட்டு புறப்படு. നീ നിന്റെ ദേശം, നിന്റെ സ്വജനത്തെ, നിന്റെ പിതൃഭവനത്തെ എല്ലാം മറന്നു പുറപ്പെടുക. நான் உனக்கு காண்பிக்கிறதான தேசத்துக்கு போ. ഞാൻ നിനക്ക് കാണിക്കാനിരിക്കുന്ന ദേശത്തേക്ക് പോവുക. சிலவேளை ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுவார், உன் தகப்பன் வீட்டை மறந்து விடு, உன் தேசத்தை நீ மறந்து விடு, நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு வா என்று சொல்லி ചില സന്ദർഭങ്ങളിൽ കർത്താവ് പറയും, നിന്റെ അപ്പന്റെ വീട് മറക്കുക, സ്വദേശത്തെ മറക്കുക, ഞാൻ കാണിക്കാനിരിക്കുന്ന ദേശത്തേക്ക് പുറപ്പെടുക. நாம் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு நம்முடைய நேசரை நாம் பின்பற்றி போக வேண்டியவர்கள். എല്ലാം മറന്ന പ്രിയനെ നമുക്ക് പിൻപറ്റണം. நம்முடைய நேசர் தான் 1000-10,000 பேரிலே அவர் சிறந்தவராக இருக்கிறார். നമ്മുടെ പ്രിയൻ ആയിരങ്ങളിൽ അതിശ്രേഷ്ഠൻ. இன்றைக்கு அவரை பின்பற்றி போகும்படியாக சிலரை ஆண்டவர் இன்றைக்கு அழைத்துக் கொண்டிருக்கிறார். ഇന്ന് അവന്റെ പുറകെ പോകുവാൻ കർത്താവ് ചിലരെ വിളിക്കുന്നു. நாம் கவலையற்றவர்களாக நம்முடைய கர்த்தரை நாம் பின்பற்றி போக வேண்டியவர்களாக இருக்கிறோம். നാം ഒന്നിനെ കുറിച്ച് വിചാരപ്പെടാതെ നമ്മുടെ കർത്താവിനെ പിൻപറ്റേണ്ടവർ. நாம் கவலையற்றவர்களாக நம்முடைய கர்த்தரை பின்பற்றி நாம் இந்த ஊழியத்தை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். നാം ഒന്നിനെ കുറിച്ച് വിചാരപ്പെടാതെ കർത്താവിനെ അനുഗമിച്ച് ശുശ്രൂഷ ചെയ്യേണ്ടവർ.
ஆண்டவர் அதற்கான ஒரு அழைப்பை ஒரு கட்டளையிடுகிறார். കർത്താവ് അതിനായി ഒരു വിളി നമുക്ക് നൽകുന്നു. ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே நான் வாலிபனாக இருந்த அந்த நாட்களில் ஆண்டவர் என்னோடு பேசினார். ഞാൻ യുവാവായിരുന്ന കാലയളവിൽ ദൈവം എന്നോട് എന്റെ ജീവിതത്തിൽ സംസാരിച്ചു. കൊരിന്ത്യർ 7-ാം அதிகாரத்திலிருந்து அவர் என்னோடு இடைப்பட்டார். കൊരിന്ത്യർ 7-ാം അധ്യായത്തിൽ കൂടെ സംസാരിച്ചു. விவாகம் பண்ணினவன் தன் மனைவிக்கு எப்படி பிரியமாக இருக்கலாம் என்று உலகத்துக்குரியவைகளை குறித்து கவலைப்படுகிறார். വിവാഹം കഴിച്ചവൻ ഭാര്യ എങ്ങനെ പ്രസാദിപ്പിക്കാമെന്ന് വെച്ച് ലോകത്തിനുള്ളത് ചിന്തിക്കുന്നു. விவாகம் பண்ணாதவன் கர்த்தருக்கு எப்படி பிரியமா இருக்கலாம் என்று கர்த்தருக்குரியவைகளை குறித்து கவலைப்படுகிறார். വിവാഹം കഴിക്കാത്തവനോ കർത്താവിനെ എങ്ങനെ പ്രസാദിപ്പിക്കാമെന്ന് വെച്ച് കർത്താവിനുള്ളത് ചിന്തിക്കുന്നു. கவலையற்றவனாக இருக்க நான் விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். നിങ്ങൾ ചിന്താകുലമില്ലാത്തവരാകണമെന്ന് ദൈവം ആഗ്രഹിക്കുന്നു. நான் கர்த்தரை பின்பற்றும்படியாக என்னுடைய ஜீவியத்தை இந்த வசனத்தை நான் கேட்ட பிறகு ஒப்பு கொடுக்க வேண்டியதாக இருந்தது. ഞാൻ ഈ വചനം കേട്ടപ്പോൾ കർത്താവിനെ പിൻപറ്റുവാൻ ഈ വചനപ്രകാരം എന്നെ ഏൽപ്പിക്കേണ്ടിയിരുന്നു. ஆண்டவருக்கு என்னுடைய ஜீவியத்தை நான் ஒப்பு கொடுத்து இந்த ஊழியத்துக்காக எல்லாவற்றையும் மறந்துவிட்டு வரமுடியாக என் ஆண்டவர் அழைத்தார். ഞാൻ എല്ലാം മറന്ന് കർത്താവിന്റെ ശുശ്രൂഷയ്ക്കായിട്ട് എന്റെ ജീവിതത്തെ സമർപ്പിച്ച് വരുവാൻ കർത്താവിനെ വിളിച്ചു. ஆண்டவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு இந்த ஊழியத்துக்கு ஒப்பு கொடுப்பது அவ்வளவு சாதாரணமான விஷயமாக இருக்கவில்லை. കർത്താവിന്റെ വിളിയെ സ്വീകരിച്ച് ശുശ്രൂഷയിൽ അവനെ പിൻപറ്റുന്നത് ഒരു സാധാരണ കാര്യമല്ല. என்னுடைய வீட்டில் இருக்கிறவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்படாதவர்களாக இருந்தார்கள். എന്റെ വീട്ടിലുള്ളവർ രക്ഷിക്കപ്പെട്ടവരായിരുന്നില്ല. இயேசு யார் என்று அவர்களுக்கு தெரியாது. യേശു ആരെന്നറിയില്ല. ஊழியம் என்னவென்பது தெரியாது. ശുശ്രൂഷ എന്തെന്നറിയില്ല. ஆனால் அப்படிப்பட்டதான இடத்திலிருந்து கர்த்தர் என்னை வேறு பிரித்தார். അങ്ങനെയുള്ള ഒരു സ്ഥാനത്ത് നിന്ന് കർത്താവിനെ വേർതിരിച്ചു. நான் இடத்திலே சொன்னேன், உங்களை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நான் போக போகிறேன் என்று சொன்னேன். നിങ്ങളെല്ലാം വിട്ട് ഞാൻ പോകുന്നെന്ന് ഞാൻ അവരോട് പറഞ്ഞു. ஆண்டவர் சொல்ற எல்லாவற்றையும் மறக்கும்படியாக சொல்லுகிறார். എല്ലാം മറക്കുവാൻ കർത്താവ് പറയുന്നു. ஒரு ராத்திரியிலே நான் அந்த வீட்டுக்கு அந்த செய்தியை நான் சொன்னேன். ഒരു രാത്രിയിൽ എന്റെ വീട്ടിൽ ഞാൻ ഈ കാര്യം പറഞ്ഞു. என்னுடைய வீடு ஒரு மரண வீடாக மாறியது. എന്റെ വീട് ഒരു മരണ വീട് പോലെയായി. இரவு முழுவதும் வீட்டில் இருந்த அத்தனை பேரும் அழுது கொண்டே இருந்தார்கள். രാത്രി മുഴുവൻ വീട്ടുകാരെല്ലാം കരഞ്ഞു. ஆனால் கர்த்தருடைய அழைப்பின் சத்தம் தொனித்துக் கொண்டே இருந்தது. എന്നാൽ കർത്താവിന്റെ വിളിയുടെ ശബ്ദം എന്റെ കാതുകളിൽ മുഴങ്ങിക്കൊണ്ടിരുന്നു. எல்லாவற்றையும் மறந்துவிட்டு நீ என்னை பின்பற்றி வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அழைத்தார். എല്ലാം മറന്ന് നീ എന്റെ പിന്നാലെ വരണമെന്ന് ദൈവം വിളിച്ചു. அது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. ഒരു സാധാരണ കാര്യമല്ല. எல்லாவற்றையும் மறந்து ஆண்டவரை பின்பற்றி புறப்பட்டு வரும்படியாக பலவிதமான யுத்தங்களை செய்ய வேண்டியதாக இருந்தது. എല്ലാം മറന്ന് കർത്താവിനെ പിൻപറ്റി വരേണ്ടതിന് പലവിധ യുദ്ധങ്ങൾ ചെയ്യേണ്ടിയിരുന്നു. தேசத்தையும் இனத்தையும் தகப்பன் வீட்டை விட்டு புறப்படுவது சாதாரண விஷயம் அல்ல. ദേശം സ്വജനം അപ്പന്റെ വീടെല്ലാം വിട്ടു വരുന്നത് ഒരു ലഘുവായ കാര്യമല്ല. அப்படிப்பட்ட தீர்மானத்தோடு புறப்பட்டு வந்ததான ஊழியர்களை தான் நாம் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். അങ്ങനെയുള്ള തീരുമാനത്തോടെ പുറപ്പെട്ടു വന്ന ശുശ്രൂഷകരെയാണ് നമ്മൾ ഇവിടെ കാണുന്നത്. என்னுடைய வேலையை விடுவது அவ்வளவு லகுவான விஷயமாக எனக்கு இருக்கவில்லை. എന്റെ ജോലി ഉപേക്ഷിക്കുന്നത് ഒരു എളുപ്പമായിരുന്നില്ല. நான் ஒரு நாள் என்னுடைய வேலையை ரிசைன் பண்ணி லெட்டர் கொடுத்தேன். ഞാൻ ഒരു ദിവസം എന്റെ ജോലിയിൽ ഒരു റെസിഗ്നേഷൻ കൊടുത്തു. என்னுடைய தகப்பனாரும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்து கொண்டிருந்தார். എന്റെ അപ്പനും പോലീസ് ഡിപ്പാർട്ട്മെന്റിൽ ജോലിയിലായിരുന്നു. நான் இந்த வேலையை ரிசைன் பண்ணதான அந்த செய்தி உடனடியாக அவருக்கு போனது. ഞാൻ ജോലി രാജിവെച്ചെന്നുള്ള വാർത്ത ഉടനടി തനിക്കെത്തി. ஆம், ஒரு நாள் அந்த செய்தி அவர் கேள்விப்பட்டவராக அவர் துக்கப்பட்டு கொண்டிருந்தார். ഒരു നാളിൽ ഈ വാർത്ത കേട്ട് താൻ വളരെ ദുഃഖത്തിലായി. நாங்கள் இருவரும் ஒரே கேம்பஸ்க்குள்ளாக வேலை செய்து கொண்டிருந்தோம். ഒരേ ക്യാമ്പസിലാണ് ഞങ്ങൾ രണ്ടുപേരും ജോലി ചെയ്തത്. ஒருமுறை நான் மதிய ஆகாரத்துக்காக நான் கீழே இறங்கி வரும் பொழுது ഞാൻ ഉച്ചഭക്ഷണത്തിനായി ഇറങ്ങി വരുമ്പോൾ என்னோட தகப்பனார் இறங்கி எனக்கு நேராக வந்து என்னை சந்திக்கும்படியான ஒரு தருணம் உண்டானது. എന്റെ അപ്പൻ നേരെ വന്ന് എന്നെ കാണുന്ന ഒരു സന്ദർഭം ഉണ്ടായി. அவர் என்னை பார்த்து சொன்னார், താൻ എന്നോട് പറഞ്ഞു, எல்லாவற்றையும் நீ முடித்து விட்டாயா, எல்லாம் முடிந்ததா என்று சொல்லி கேட்டார். നീ എല്ലാം അവസാനിപ്പിച്ചോ, എല്ലാം തീർന്നോ എന്ന് ചോദിച്ചു. ஏனென்றால் அவர் மிகவும் துக்கத்தோடு கூட காணப்பட்டார். താൻ വളരെ ദുഃഖത്തിലായി. என்னுடைய வேலையை நான் ராஜினாமா செய்து அவருக்கு அவ்வளவு பெரிய துக்கத்தை உண்டாக்கி, ഞാൻ എന്റെ ജോലി രാജിവെച്ചത് തനിക്ക് വലിയ ദുഃഖമായി. எல்லாம் முடிந்ததா என்று சொல்லி கேட்டார். എല്ലാം തീർന്നോ എന്ന് ചോദിച്ചു. என்னுடைய இருதயம் உடைய ஆரம்பித்தது. എന്റെ ഹൃദയം തകരുവാൻ തുടങ്ങി. இவ்வளவு துக்கப்படுத்துகிறோம் என்று சொல்லி யோசித்தேன். ഇത്രയും ദുഃഖിപ്പിക്കുന്നല്ലോ എന്ന് ചിന്തിച്ചു. அப்பொழுது இயேசு என்னோடு பேசினார். യേശു എന്നോട് സംസാരിച്ചു. எல்லாம் முடிந்தது என்று சொல்லி நான் உனக்காக என் ஜீவனை சிலுவையிலே தந்தேனே. എല്ലാം നിവൃത്തിയായി എന്ന് പറഞ്ഞ് ഞാൻ എന്റെ ജീവൻ ക്രൂശിൽ നിനക്കായി തന്നില്ലേ. உலகத்தில் இருக்கிற சாதாரண அற்பமான ஒரு வேலையை விடுவதற்காக யோசித்துக் கொண்டிருக்கிறாய். ലോകത്തിലെ ഒരു നിസ്സാരമായ ജോലി കളയുവാൻ ഇത്ര ചിന്തിക്കുന്നു. எனக்காக ஜீவனை கொடுத்த அந்த இயேசுவுக்காக என்னுடைய தகப்பன் வீட்டை நான் மறந்துவிட ஆயத்தமாக இருந்தேன். എനിക്കായി ജീവൻ തന്ന യേശുവിനായി എന്റെ അപ്പന്റെ വീട് മറക്കുവാൻ ഞാൻ ഒരുങ്ങി. ஆம், வாலிப சகோதரனே சகோதரி, இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து பேசுகிறார். പ്രിയ യുവാവേ യുവതിയെ, ദൈവം ഇന്ന് നിന്നോട് സംസാരിക്കുന്നു. நீ உன் தகப்பன் வீட்டை மறந்து விடு. നിന്റെ അപ്പന്റെ വീട് മറക്കുക. ராஜா உன் அழகிலே பிரியப்படுவார். അപ്പോൾ രാജാവ് നിന്റെ സൗന്ദര്യത്തിൽ പ്രസാദിക്കും. தகப்பன் வீட்டை மறக்க வரல உன் அழகிலே ராஜா பிரியப்பட மாட்டார். നീ അപ്പന്റെ വീട് മറക്കുമ്പോൾ കർത്താവ് നിന്റെ സൗന്ദര്യത്തിൽ ഇഷ്ടപ്പെടുന്നില്ല. நீ உன் தேசத்தை, உன் இனத்தை, உன்னுடைய ஜனத்தை நீ மறந்துவிட்டு அவருக்கு ஊழியம் செய்யபடியாக நீ புறப்படுவாய் என்றால் ராஜா உன் மேல் பிரியப்படுவார். നിന്റെ ദേശത്തെ, സ്വജനത്തെ, പിതൃഭവനത്തെ മറന്ന് നീ കർത്താവിന്റെ വേലയ്ക്കായി ഇറങ്ങി വരുമ്പോൾ അവൻ നിന്റെ സൗന്ദര്യത്തെ ആഗ്രഹിക്കും. இன்றைக்கு ஆண்டவரின் அழைப்பு உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ഇന്ന് ദൈവത്തിന്റെ വിളി നിന്റെ നേരെ വരുന്നു. ஆண்டவரே, என் தகப்பன் வீட்டை, என்னுடைய தாயை, என் குடும்பத்தை மறந்துவிட்டு எனக்காக ஊழியம் செய்ய வா என்று சொல்லி அழைப்பீர் என்றால் உம்முடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு வர நான்
ஆயத்தமாயிருக்கிறேன் என்று சொல்லி உன் இருதயத்தில் இன்றைக்கு நீ ஒப்பு கொடுப்பாய் என்றால், കർത്താവേ, എന്റെ അപ്പന്റെ വീട്, എന്റെ അമ്മയെ, എനിക്കുള്ളതെല്ലാം മറന്ന് എന്റെ ശുശ്രൂഷയ്ക്കായി വരിക എന്ന് എന്നെ വിളിച്ചാൽ എന്റെ ഹൃദയം നിനക്കായി സമർപ്പിച്ച് ഞാൻ അങ്ങയുടെ ശുശ്രൂഷയ്ക്കായി വരുമെന്ന് നീ പറയുക. ஆண்டவர் உன்னை ஏற்றுக்கொண்டு உன்னை ஆசீர்வதிக்கிற வல்லவராக இருக்கிறார். കർത്താവ് നിന്നെ കൈക്കൊള്ളും, അവൻ നിന്നെ അനുഗ്രഹിക്കും. இந்த கடைசி காலத்தில் நீ கவலையற்றவனாக கர்த்தரை பின்பற்றும்படி உன்னை ஒப்புக்கொடு. ഈ അന്ത്യകാലത്ത് ചിന്താകുലമില്ലാതെ അവനെ സേവിക്കുവാൻ നിന്നെ സമർപ്പിക്കൂ. பவுல் சொல்றார், இதை உங்களை கண்ணிலே அகப்படுத்த வேண்டும் என்று நான் சொல்லுகிறதில்லை. പൗലോസ് പറയുന്നു, ഇത് കുടുക്കിടുവാൻ പറയുന്നതല്ല. நீங்கள் கவலையற்றவர்களாக கர்த்தரை பின்பற்ற வேண்டும். നിങ്ങൾ ചിന്താകുലമില്ലാത്തവരായി കർത്താവിനെ പിൻപറ്റണം. நீ கவலையற்றவனாக ஒரு பரிசுத்த வாழ்க்கை அவருக்காக நீ செய்யும்படியாக ஊழியத்துக்கு வா. ചിന്താകുലമില്ലാതെ ഒരു വിശുദ്ധ ജീവിതം നയിക്കുവാൻ ഈ ശുശ്രൂഷയ്ക്കായി വരിക. நான் ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுக்கும்போது பெரிய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. ഞാൻ കർത്താവിനായി സമർപ്പിക്കുമ്പോൾ വലിയ വേല ചെയ്യണമെന്ന് ആഗ്രഹിച്ചില്ല. இந்த வீட்டுக்குள்ளே வந்தால் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முடியும் என்று நான் தீர்மானித்து வந்தேன். ഈ വീട്ടിൽ വന്നാൽ ഒരു വിശുദ്ധ ജീവിതം നയിക്കാമെന്ന് തീരുമാനിച്ചു വന്നു. தேவனுடைய வீட்டிலே கவலையற்றவனாக கர்த்தரை பின்பற்றி வருவதற்கு இந்நாள் வரலும் கர்த்தர் உதவி செய்து கொண்டு வருகிறார். ദൈവത്തിന്റെ വീട്ടിൽ ചിന്താകുലമില്ലാത്തവരായ അവനെ പിൻപറ്റുന്നവരെ കർത്താവ് ഇന്നയോളം സഹായിക്കുന്നു. உன் தகப்பனையும் உன்னுடைய தாயை விட்டு ஆண்டவரை பின்பற்றி வரும்படியாக ஆண்டவனை அழைத்துக் கொண்டிருக்கிறார். ഇന്ന് കർത്താവ് നിന്നെ വിളിക്കുകയാണ്. നിന്റെ അപ്പനെ അമ്മയെ വിട്ട് കർത്താവിന്റെ പിന്നാലെ വരിക. யோசேப்பு 17வது வயதிலே தன் தகப்பனை பிரிந்தான். യോസേഫ് 17ാമത്തെ വയസ്സിൽ അപ്പനെ വിട്ട് പിരിഞ്ഞു. பிறகு 15 வருடங்கள் அவன் தகப்பனை சந்திக்கவே இல்லை. 15 കൊല്ലം തന്റെ അപ്പനെ കണ്ടതേയില്ല. கர்த்தர் அவனுடைய தகப்பன் வீட்டை மறக்கும்படியாக செய்தார். അവന്റെ അപ്പന്റെ വീട് മറക്കുവാൻ ദൈവം ഇടവരുത്തി. இன்றைக்கு கர்த்தர் அந்த மகிமையான தகப்பன் வீட்டை மறக்கும்படியாக ஒப்பு கொடுக்கும்படியாக சொல்லுகிறார். ആകയാൽ ഇന്ന് നിന്റെ അപ്പന്റെ വീട് മറക്കുവാൻ ദൈവം നിന്നോട് ആവശ്യപ്പെടുന്നു. அதனால்தான் யோசேப்பு தன்னுடைய குமாரனுக்கு மனாசே என்று பெயரிட்டார். അതുകൊണ്ടാണ് യോസേഫ് തന്റെ മകന് മനശ്ശെ എന്ന് പേരിട്ടത്. கர்த்தர் எல்லாவற்றையும் மறக்கும்படியாக செய்தார். എല്ലാം മറക്കുമാറാക്കിയ ദൈവം. இரண்டாவதாக ஒரு குமாரனை பெற்றான். രണ്ടാമത് അവനൊരു മകൻ ജനിച്ചു. அவனுக்கு என்ன பெயரிட்டான்? അവനിട്ട പേര്, நான் சிறுமைப்பட்டிருந்ததான தேசத்திலே എന്റെ സങ്കടദേശത്ത് தேவன் என்னை பழுக பண்ணினார். ദൈവം എന്നെ വർദ്ധിപ്പിച്ചു. ஆகினால் அவன் எப்ராயிம் என்று சொல்லி பெயரிட்டார். ആകയാൽ അവന് എഫ്രയീം എന്ന് പേരിട്ടു. தேவன் நம்முடைய வாழ்க்கையை பழுகி பெருக செய்ய வேண்டும் என்றார். ദൈവം നമ്മുടെ ജീവിതത്തെ വർദ്ധിപ്പിക്കണമെങ്കിൽ நாம் செய்ய வேண்டியதான சில காரியங்களை சுருக்கமாக பார்த்து நாம் முடிக்க போகிறோம். നാം ചെയ്യേണ്ടതായ ചുരുക്കമായ ചില കാര്യങ്ങളെ ചിന്തിച്ച് நம்முடைய അവസാനിപ്പിക്കാം. தேவன் பழுகவும் பெருகவும் பண்ணி நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றார். ദൈവം നമ്മളെ അനുഗ്രഹിച്ച് വർദ്ധിപ്പിക്കണമെങ്കിൽ முதலாவதாக நாம் சிறுமைப்பட வேண்டும். ഒന്നാമതായി നമ്മൾ താഴ്ത്തപ്പെടണം. சிறுமைப்படாவிட்டால் நாம் பழுகி பெருக முடியாது. ആകയാൽ താഴ്ത്തപ്പെടുന്നില്ല എങ്കിൽ വർദ്ധിച്ചു പെരുകുവാനാവില്ല. யோசேப்பு எகிப்து தேசத்திலே அவன் சிறுமைப்படுத்தப்பட்டான். യോസേഫ് മിസ്രയീം ദേശത്തിൽ അവൻ വളരെ താഴ്ത്തപ്പെട്ടു. பலவிதமான சிறுமையின் பாதைக்குள்ளே அவன் கடந்து போக வேண்டியதாக இருந்தது. പലവിധമായി താഴ്ത്തപ്പെടുന്ന പാതയിലൂടെ പോകേണ്ടി വന്നു. கர்த்தருடைய வசனம் அவனை புடமிடக்கூடியதாக இருந்தது. യഹോവയുടെ വചനം അവനെ ശോധന കഴിച്ചു. அவன் சிறைச்சாலையிலே வைத்து அவன் விலங்கல் பூட்டப்பட்டு புடமிடப்பட்டான். തടവറയിൽ അവനെ ചങ്ങലക്കിട്ട് അവനെ ശോധന കഴിച്ചു. சிறைச்சாலை அவன் சிறுமைப்படுத்தப்பட்டான். ആ തടവറയിൽ അവൻ താഴ്ത്തപ്പെട്ടു. அந்த சிறைச்சாலையிலிருந்து தான் அவனை கர்த்தர் சிங்காசனத்துக்கு உயர்த்தினார். ആ തടവറയിൽ നിന്നാണ് ദൈവം അവനെ സിംഹാസനത്തിലേക്ക് ഉയർത്തിയത്. அன்னாளுடைய வாழ்க்கையிலே அவர் ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுக்க வேண்டும் என்றால், അന്നാളുടെ ജീവിതത്തിൽ ഒരു ആൺകുട്ടിയെ ജനിപ്പിക്കണമെങ്കിൽ வெளிநாள் மூலமாக உண்டானதான அந்த சிறுமையை, அந்த அவமானத்தை அவள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். പെനിനയിലൂടെ നേരിട്ടതായ അപമാനത്തെ താഴ്ചയെ അനുഭവിക്കേണ്ടിയിരുന്നു. வெளிநாள் அவளை நிந்திக்க கூடியவளாக இருந்தாள். പെനിന അവളെ നിന്ദിച്ചുകൊണ്ടിരുന്നു. அவளுடைய இருதயம் அவளுடைய வார்த்தை நிமித்தம் துக்கப்பட்டு கொண்டே இருந்தது. അവളുടെ വാക്കുകൾ കേട്ട് ഹന്നയുടെ ഹൃദയം അധികമായി വ്യസനിച്ചു. தான் தேவ சமூகத்தில் வந்து தன் இருதயத்தை ஊற்றினாள். അതുകൊണ്ട് തന്നെ അവൾ ദൈവസന്നിധിയിൽ വന്ന തന്റെ ഹൃദയത്തെ പകർന്നു. அதன் மூலமாக தன்னுடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டது. അതുകൊണ്ട് തന്നെ അവളുടെ അപേക്ഷകൾ ദൈവം நம்முடைய കേട്ടു. வாழ்க்கையிலே பல சிறுமையின் பாதையை கர்த்தர் அனுமதிப்பார். ആകയാൽ ദൈവം നമ്മുടെ ജീവിതത്തിൽ താഴ്ചയുടെ പാത അനുവദിക്കും. தாவீதை சீமேயு தூசித்த பொழுது தாவீது என்ன சொல்கிறான்? ദാവീദിനെ ശിമെയി ദുഷിച്ചപ്പോൾ ദാവീദ് പറഞ്ഞതോ, 2 சாமுவேல் 16 அதிகாரம் 2 வசனத்தில் வாசிக்கும்போது, 2 ശമൂവേൽ 16:12 വായിക്കുമ്പോൾ, പക്ഷേ യഹോവ എന്റെ സങ്കടം നോക്കി ഇന്നത്തെ ഇവന്റെ ശാപത്തിന് പകരം എനിക്ക് അനുഗ്രഹം നൽകും. ஒருவேளை கர்த்தரின் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான். என்னுடைய சிறுமையை பார்த்து இந்த சீமேயு தூசித்ததான
அன்றைக்கு நிந்தைக்கு பதிலாக அவர் நன்மையை சரி கட்டுவார். ആകയാൽ ഇന്ന് ശിമെയി എന്നെ ദുഷിച്ച് നിന്ദിച്ച് എനിക്കുണ്ടായതായ ഈ സങ്കടം കണ്ട് കർത്താവ് എനിക്ക് പകരം ചെയ്യും. ஆம், சிமேயி அவனை தூசிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார் என்று தாவீது சொன்னார். ശിമെയി ദുഷിക്കണമെന്ന് ദൈവമാണ് പറഞ്ഞതെന്നാണ് ദാവീദ് പറയുന്നത്. நம்முடைய ஜீவியத்தில் கர்த்தர் நம்மை பழுகவும் பெருகவும் பண்ண வேண்டும் என்றால் அவர் முதலாவதாக நம்மை சிறுமையின் பாதைக்கு அனுமதிப்பார். ആകയാൽ നമ്മൾ ജീവിതത്തിൽ വർദ്ധിച്ച് പെരുകണമെങ്കിൽ ദൈവം നമ്മെ ആദ്യം സങ്കടത്തിന്റെ പാതയിൽ കൂടെ നടത്തും. எகிப்து தேசத்தில் இருந்தான இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவாக ஒடுக்கப்பட்டார்களோ அவ்வளவாக பழுகினார்கள். മിസ്രൈമിലുള്ളതായ ഇസ്രായേലർ എത്രമാത്രം ഞെരുക്കപ്പെട്ടു പീഡിപ്പിക്കപ്പെട്ടു അത്രത്തോളം അവർ വർദ്ധിച്ചു പെരുകി. இந்த கிறிஸ்துவ மார்க்கம் ஒடுக்கப்பட்டதனாலே பெருகினதான மார்க்கம். ഈ ക്രിസ്തീയ മാർഗം എന്നത് ഉപദ്രവങ്ങളുടെ ഫലമായി വർദ്ധിച്ചു പെരുകിയ മാർഗം. அப்போஸ்தல நாட்களிலே യെരൂശലേമിலே பலவிதமான உபத்திரவங்கள் உண்டானது போது அவர்கள் உலகெங்கும் சிதறி போனார்கள். അപ്പോസ്തലന്മാരുടെ കാലത്ത് യെരൂശലേമിൽ കഠിനമായ പീഡയുടെ ഫലമായി അവർ ലോകത്തിലെല്ലാം ചിതറിപ്പോയി. நம்முடைய ஜீவியத்தில் கர்த்தர் அந்த சிறுமையான பாதையை அனுமதிப்பார். அப்பொழுதுதான் நம்மை பழுக பண்ண முடியும். കർത്താവ് നമ്മുടെ ജീവിതത്തിൽ താഴ്ചയുടെ പാത അനുവദിക്കുമ്പോൾ നമുക്ക് വർദ്ധിച്ചു പെരുകുവാൻ കഴിയും. இரண்டாவதாக நாம் ஒரு கனிதரும் ஜீவியத்தை செய்தால்தான் கர்த்தர் நம்மை பழுக பண்ணுவார். രണ്ടാമതായി ഫലം നൽകുന്ന ഒരു ജീവിതം നയിച്ചെങ്കിൽ മാത്രമേ നമുക്ക് ആ വർദ്ധിച്ചു പെരുകുവാൻ സാധിക്കൂ. யோசேப்பின் வாழ்க்கை இவ்வளவு பழுகி பெருக காரணம் என்ன? യോസേഫിന്റെ ജീവിതം ഇത്രയ്ക്ക് വർദ്ധിച്ചു പെരുകുവാൻ കാരണം ஆதியாகமம் 49 அதிகாரம் 22 வசனத்திலே அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் அவன் ஒரு கனிதரும் செடி என்று அவனை குறித்து சொல்லப்பட்டது. ഉൽപ്പത്തി 49:22 അവനെ കുറിച്ച് പറയുന്ന അനുഗ്രഹവാക്യം ഇങ്ങനെയാണ്: യോസേഫ് ഫലപ്രദമായ ഒരു വൃക്ഷം. அவன் ஊற்றண்டையில் இருக்கிறதான கனிதரும் செடி. അവൻ നീരുറവുകൾക്കരികെയുള്ളതായ ഒരു ഫലപ്രദമായ വൃക്ഷം. யோசேப்பினுடைய வாழ்க்கை ஒரு கனிதரக்கூடிய வாழ்க்கையாக இருந்தது. യോസേഫിന്റെ ജീവിതം ഫലം നൽകുന്ന ഒരു ജീവിതം. அவனுடைய வாழ்க்கை ஒரு கனிதரக்கூடியதான விசேஷமான வாழ்க்கையாக இருந்தது. അവന്റെ ജീവിതം ഫലം പുറപ്പെടുവിക്കുന്ന ഒരു സവിശേഷ ജീവിതം. அவன் மனசாட்சியின் காலத்தில் வாழ்ந்த ஒரு பரிசுத்தவானாக இருந்தாலும் அவனுடைய ஆவிக்குரிதான கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை அவன் செய்யறான். മനസ്സാക്ഷികത്തിൽ ജീവിച്ച ഒരു വിശുദ്ധനാണെങ്കിൽ പോലും അവൻ ആത്മീകമായി ഫലം നൽകുന്ന ഒരു വിശുദ്ധനായിരുന്നു. நாம் நம்முடைய ஜீவியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நாம் பழுகி பெருக வேண்டும் என்று சொன்னால் நாம் நற்கிரியைகளாகிய கனிகளை தர வேண்டும். നമ്മുടെ ജീവിതത്തിൽ ദൈവം നമ്മെ അനുഗ്രഹിച്ച് നമ്മൾ വർദ്ധിച്ചു പെരുകണമെങ്കിൽ നാം നമ്മുടെ ജീവിതത്തിൽ സൽപ്രവൃത്തിയാകുന്ന ഫലം കായ്ക്കണം. ஆவிக்குரிதான கனிகளை நாம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ആത്മാവിന്റെ ഫലം നൽകുന്നവരാകണം. ஆவியின் கனிகளை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். ആത്മാവിന്റെ ഫലം നമുക്കറിയാം. நாம் ஆவியின் கனி தரக்கூடிய ஒரு வாழ்க்கையை நாம் செய்வோம் என்றால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். ആത്മാവിന്റെ ഫലം നൽകുന്നവരായി ജീവിച്ചാൽ നാം അനുഗ്രഹിക്കപ്പെടും. இயேசு சொன்னார், நான் தான் திராட்சை செடி, യേശു പറഞ്ഞു, ഞാൻ സാക്ഷാൽ മുന്തിരിവള്ളി, நீங்கள் கொடிகள். നിങ്ങൾ കൊമ്പുകൾ. ஒருவன் என்னிலும் நான் அவனில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்று சொன்னார். ഒരുത്തനിലും ഞാൻ അവനിലും വസിക്കുമ്പോൾ അവൻ വളരെ ഫലം കായ്ക്കും. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. എന്നെ പിരിഞ്ഞ് നിങ്ങൾക്കൊന്നും ചെയ്യുവാൻ കഴിയില്ല. அருமையான சகோதரனே சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் நீ கனிதரும் ஜீவியத்தை செய்ய வேண்டும். ആകയാൽ പ്രിയ സഹോദര സഹോദരി, നിന്റെ ജീവിതം അനുഗ്രഹമായി വർദ്ധിച്ചു വരികണമെങ്കിൽ നീ ഫലം കായ്ക്കണം. கர்த்தர் நம்மை பழுகவும் பெருகவும் பண்ண வேண்டும் என்றால், കർത്താവ് നമ്മെ വർദ്ധിപ്പിച്ച് പെരുകുമാറാകണമെങ്കിൽ தேவன் நமக்கு தருகின்ற எல்லாவற்றிலும் மூன்றாவதாக நாம் தசமபாகம் செலுத்த வேண்டும். മൂന്നാമതായി ദൈവം തരുന്ന എല്ലാവற்றிലും നമ്മൾ ദശാംശം നൽകണം. யாக்கோபினுடைய வாழ்க்கையை கர்த்தர் 2 பரிவாரங்களை உடையவனாக கர்த்தர் மாற்றினார். യാക്കോബിന്റെ ജീവിതത്തിൽ ദൈവം അവനെ 2 കൂട്ടമാക്കി മാറ്റി. ஆதியாகமம் 28 அதிகாரத்தின் 3 வசனத்திலே அவன் தன்னுடைய மாமனுடைய வீட்டுக்கு போவதற்கு முன்பாக அந்த ராத்திரிலே ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்தான். 28:3 അവൻ തന്റെ മായപ്പന്റെ വീട്ടിലേക്ക് പോകുന്നതിന് മുമ്പായിട്ട് ദൈവത്തോട് ഒരു നിയമം ചെയ്തു. ஆதியாகமம் 28 அதிகாரத்திலே பார்க்கும்போது 28 20 வசனத்தில் அவன் சொல்லுகிறான், 20 വാക്യം മുതൽ പറയുന്നു, தேவனே நீர் என்னோடு கூட இருந்து, ദൈവമേ നീ എന്നോട് കൂടെ ഇരിക്കുകയും நான் போகிற இந்த வழியில நீர் என்னை காப்பாற்றி, ഞാൻ പോകുന്ന വഴികളിലെല്ലാം എന്നെ കാക്കുകയും ஆகாரம் உடுக்க வஸ்திரம் எனக்கு தந்து, എനിക്ക് ഭക്ഷിപ്പാൻ ആഹാരവും ധരിക്കുവാൻ വസ്ത്രവും തന്നു, தகப்பன் வீட்டுக்கு என்னை சமாதானத்தோடு நீ திரும்பி வர பண்ணுவீர். എന്റെ അപ്പന്റെ വീട്ടിൽ എന്നെ സമാധാനത്തോടെ മടക്കി വരുത്തിയാൽ ஆம், கர்த்தர் எனக்கு தேவனாக இருப்பார். യഹോവ എനിക്ക് ദൈവമായിരിക്കും. நான் தூணாக நிறுத்தினதான இந்த கல் தேவனுக்கு வீடாகும். ഞാൻ തൂണായി നിർത്തിയായിക്കല് ദൈവത്തിന്റെ ആലയമാകും. தேவன் எனக்கு தருகிற எல்லாவற்றிலும் നീ എനിക്ക് തരുന്ന സകലത്തിലും உமக்கு நான் தசம பாகம் செலுத்துவேன் என்று அவன் ஒரு பொருத்தனை பண்ணினான். ഞാൻ അങ്ങേക്ക് ദശാംശം തരുമെന്ന് അവൻ ദൈവത്തോട് ഒരു നേർച്ച കഴിച്ചു. அவ்விதமாக ஒரு பொருத்தனை பண்ணினதுனாலே கர்த்தர் அவனை பழுகவும் பெருகவும் பண்ணினார். അങ്ങനെ ഒരു നേർച്ച കഴിച്ചത് കൊണ്ടാണ് ദൈവം അവനെ അനുഗ്രഹിച്ച് വർദ്ധിപ്പിച്ചത്. அவன் 20 ஆண்டுகளுக்கு பிறகு திரும்பி வரும் பொழுது അവൻ 20 ആണ്ടുകൾ കഴിഞ്ഞ് മടങ്ങി വരുമ്പോൾ நான் கோலும் கையுமாக இந்த யோர்தானை கடந்து
போனேன். ഞാൻ ഒരു വെറും കോലോടുകൂടിയാണ് യോർദാൻ കടന്നുപോയത്. இப்பொழுதோ நான் இவ்விரு பரிவாரங்களை உடையவனானேன் என்று சொல்லுகிறான். ഇപ്പോൾ ഞാൻ രണ്ട് കൂട്ടമായി മാറി. ஆம், இரண்டு பரிவாரங்களை உடையவனாக நான் மாறினேன் என்று சொன்னான். രണ്ട് കൂട്ടമായി ഞാൻ മാറി എന്നാണ് അവൻ പറയുന്നത്. அவன் ஆண்டவரோடு செய்த உடன்படிக்கை அவனுக்கு ஒரு அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தது. ദൈവത്തോട് ചെയ്തതായ അവന്റെ ഉടമ്പടി അവന് വലിയ അനുഗ്രഹങ്ങളെ കൊടുത്തു. அருமையான சகோதரனே சகோதரியே, പ്രിയ സഹോദര സഹോദരി, உன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்வாய் என்றால், നിന്റെ ജീവിതത്തിൽ ദൈവത്തോട് നിയമം ചെയ്താൽ, ஆண்டவரே எனக்கு தருகிற எல்லாவற்றும் உமக்கு தசமமாக செலுத்துவேன் என்று சொன்னால் கர்த்தர் உன்னை பழுகவும் பெருகவும் ദൈവം തരുന്ന എല്ലാറ്റിലും ദശാംശം നൽകുമെന്ന് പറഞ്ഞാൽ ദൈവം നിന്നെ വർദ്ധിച്ച് പെരുകുമാറാക്കും. அதைத்தான் மல்கியா 3:10 வாசிக்கிறோம். ആകയാൽ മലാക്കി 3:10 அவர் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாது போகுமட்டு உன்னை ஆசீர்வதிப்பார். ആകാശത്തിന്റെ കിളിവാതിലുകൾ തുറന്ന സ്ഥലം പോരാതെ വരുവോളം നിന്നെ അനുഗ്രഹിക്കും. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமங்களை எல்லாம் நீங்கள் பண்டகசாலைக்கு கொண்டு வாருங்கள். എന്റെ ആലയത്തിൽ ആഹാരം ഉണ്ടാകേണ്ടതിന് ദശാംശമെല്ലാം നിങ്ങൾ കൊണ്ടുവരുവിൻ. அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து உங்களை இடங்கொள்ளாது போகுமட்டும் ஆசீர்வதிப்பேன் என்று ആകാശത്തിലെ കിളിവാതിലുകൾ തുറന്ന് സ്ഥലം പോരാതെ വരുവോളം നിങ്ങളെ അനുഗ്രഹിക്കും. கர்த்தர் நம்மை பழுகவும் பெருகவும் பண்ண வேண்டும் என்றால் ஆண்டவர் நமக்கு தருகிற எல்லாவற்றிலும் நாம் தசமபாகம் செலுத்த வேண்டும். ദൈവത്താൽ നാം വർദ്ധിച്ചു പെരുകണമെങ്കിൽ ദൈവം നമുക്ക് തരുന്നതിലെല്ലാം ദശാംശം നൽകണം. நான்காவதாக நாம் வாக்குவாதம் இல்லாத இடத்தில் காணப்பட வேண்டும். നാലാമതായി നാം തർക്കിക്കാത്തവരായിരിക്കണം. ஆபிரகாம் சொன்னான், என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கிடையிலே வாக்குவாதம் வேண்டாம். അബ്രഹാം പറയുന്നു, എന്റെ ഇടയന്മാരും നിന്റെ ഇടയന്മാരും തമ്മിൽ വഴക്കുണ്ടാകരുതേ. நாம் സഹോദരர்கள், നാം സഹോദരന്മാരല്ലോ. நீ இடது பக்கம் போனால் வலது பக்கம் போகிறேன், നീ ഇടത്തോട്ടെങ്കിൽ ഞാൻ വലത്തോട്ട് പോകാം. நான் வலதுபுறம் போனால் இடதுபுறம் போகிறேன். നീ വലത്തോട്ടെങ്കിൽ ഞാൻ ഇടത്തോട്ട് പോകാം. அவன் வாக்குவாதம் பண்ணவில்லை. അവർ പിണങ്ങിയില്ല. ஆகினால கர்த்தர் அவனுக்கு என்ன சொன்னார்? ആകയാൽ ദൈവം അവനോട് പറഞ്ഞത്, கர்த்தர் அவனை அந்த தேசத்திலே பழுகவும் பெருகும்படியாக செய்தார். കർത്താവ് അവനെ ദേശത്ത് വർദ്ധിച്ച് പെരുകുമാറാക്കി. அவனுடைய கால் மிதிக்க இடங்களெல்லாம் அவனுக்கு சொந்தமாக்கி தந்தார். കാൽ ചവിട്ടിയ ദേശമെല്ലാം സ്വന്തമായി കൊടുത്തു. அவனுடைய ஜீவியம் வாக்குவாதம் இல்லாத ஜீவிதமா இருக்க வேண்டும். അവന്റെ ജീവിതത്തിൽ അവൻ വഴക്കില്ലാത്തവരായി പിണങ്ങാത്തവരായിരിക്കുന്നു. இஸ்ரவேல் புத்திரர்கள் தன்னுடைய வனாந்தர பாதையிலே பலமுறை அவர்கள் வாக்குவாதம் பண்ணினார்கள். ഇസ്രായേൽ മക്കൾ തങ്ങളുടെ മരുഭൂമി യാത്രയിൽ പലവട്ടം അവർ പുറപ്പെടുത്തു. மேருபாவின் தண்ணீரிடத்திலே அவர் வாக்குவாதம் பண்ணினார்கள். മെരീബായുടെ വെള്ളത്തിൽ അവർ കലഹിച്ചു. ஆம், வாக்குவாதம் பண்ணுகிறவர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. നാം കലഹിച്ച് പിണങ്ങുന്നവരായാൽ ദൈവം നമ്മെ അനുഗ്രഹിക്കുവാനാവില്ല. நாம் வாக்குவாதம் செய்யாதவர்களாக இருக்க வேண்டும். നാം ഈ തർക്കിക്കാത്തവരാകണം. ஈசாக்கு துறவுகளை தோண்டின பொழுது பெலிஸ்தர்கள் வந்து வாக்குவாதம் பண்ணினார்கள். வாக்குவாதம் பண்ணார் பெலிஸ்தியர்கள். ഫെലിസ്തർ ഇസ്ഹാക്ക് കിണർ കുഴിച്ചപ്പോൾ ഫെലിസ്തർ അവനോട് ശണ്ടയിട്ടു. ஆம், ஒரு துறவை தோண்டின பொழுது வாக்குவாதம் பண்ணவில்லை. എന്നാൽ ഒരു കിണർ കുഴിച്ചപ്പോൾ അവർ ശണ്ടയിട്ടില്ല. அந்த துறவுக்கு தான் ரெகபோத் என்று ആ பெயரிட்டார். കിണറിന് അവൻ രഹോബോത്ത് എന്ന് പേരിട്ടു. ரெகபோத் என்று சொன்னால் பழுகி பெருகுவதல். രഹോബോത്ത് എന്ന് പറഞ്ഞാൽ ഇടമുണ്ടായി വർദ്ധിക്കും. உன்னுடைய குடும்பத்தில் வாக்குவாதம் இல்லாதிருந்தால் கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். നിന്റെ കുടുംബത്തിൽ വാഗ്വാദങ്ങളില്ലെങ്കിൽ ദൈവം നിന്റെ കുടുംബത്തെ അനുഗ്രഹിക്കും. நம்முடைய இயேசு கிறிஸ்து நாம் என்ன சுவாசிக்கிறோம்? നമ്മുടെ യേശുവിനെ കുറിച്ച് എന്ത് വായിക്കുന്നു? அவர் வாக்குவாதம் செய்ய மாட்டார். അവൻ തർക്കിക്കുന്നില്ല. அவர் கூக்குரலிட மாட்டார். അവൻ നിലവിളിക്കുന്നില്ല. அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதியில கேட்பதும் இல்லை. ആരും തെരുക്കളിൽ അവന്റെ ശബ്ദം കേൾക്കുന്നില്ല. ஆம், அவர் வாக்குவாதம் செய்யாதவராக இருந்தார். അവൻ கலഹിക്കുന്നില്ല. இயேசு பின்பற்றி போகிற நாம் ஒருவருக்கொருவர் வாக்குவாதம் செய்யாதிருப்போம் என்றால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். യേശുവിനെ അനുഗ്രഹിക്കുന്ന നമ്മൾ ആരോടും കലഹിക്കാതെ തർക്കിക്കാതെ മുന്നോട്ട് പോയാൽ ദൈവം നമ്മെ അനുഗ്രഹിച്ച് വർദ്ധിപ്പിക്കും. ஐந்தாவதாக அவர் நம்மை பழுகவும் பெருகவும் பண்ண வேண்டும் என்றால் நாம் இஸ்ரவேலாக இருக்க வேண்டும். അഞ്ചാമതായി വർദ്ധിച്ചു വരികണമെങ്കിൽ നമ്മൾ ഇസ്രായേലാകണം. யாக்கோபினுடைய பெயர் இஸ்ரவேல் என்று மாற்றப்பட வேண்டியதாக இருந்தது. യാക്കോബിന്റെ പേര് ഇസ്രായേലായി മാറേണ്ടിയിരുന്നു. ஆம், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தவனுடைய பெயரை மாற்றினார். യഹോവ അനുഗ്രഹിച്ച് അവന്റെ പേര് മാറ്റി. இனி உன் பேர் யாக்கோபு அல்ல, ഇനി നീ യാക്കോബല്ല, நீ இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாய். ഇസ്രായേൽ എന്ന് വിളിക്കപ്പെടും. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறது. ഇസ്രായേലിനെ അനുഗ്രഹിക്കുന്നതിന് യഹോവയ്ക്ക് പ്രസാദം. நாம் ஆவிக்குரிய யூதர்களாக இருக்கிறோம். നാം ആത്മീക യഹൂദന്മാർ. உள்ளத்திலே யூதனானவன் தான் யூதன். ആകമേ യഹൂദനായവനത്രേ യഹൂദൻ. எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகிற விருத்த சேதனமே விருத்த சேதனம். അക്ഷരത്തിലുള്ള പരിച്ഛേദനയിൽ ആത്മാവിലുള്ള ഹൃദയ പരിച്ഛേദന എത്രേ പരിച്ഛേദന. இப்படிப்பட்டவனுடைய புகழ்ச்சி மனுஷரால் அல்ல, அவனுக்கு தேவனால் உண்டாகும். എങ്ങനെയുള്ളവർക്ക് മനുഷ്യരാലല്ല ദൈവത്താൽ പുകഴ്ച ലഭിക്കും. உள்ளத்திலே நீ சரியான உடன்படிக்கை பண்ணப்பட்ட ஒரு ஆவிக்குரிய யூதனாக இருப்பாய் என்றால், ഹൃദയത്തിൽ നീ ദൈവത്തോട് ഉടമ്പടി ചെയ്ത യഥാർത്ഥ യഹൂദനെങ്കിൽ ஆம், கர்த்தர் ஒரு யூதனை ஆசீர்வதிப்பார். കർത്താവ് യഹൂദനെ അനുഗ്രഹിക്കും. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு மிகவும் பிரியமான ஒன்றாக இருக்கிறது. ഇസ്രായേലിനെ അനുഗ്രഹിക്കുന്നതിന് യഹോവയ്ക്ക് പ്രസാദം.
ஆம், இந்த ஆராதனை வேளையிலே கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். ഈ ആരാധനയിൽ കർത്താവ് നമ്മെ സന്ദർശിച്ചിരിക്കുന്നു. அவர் ஆசீர்வதிப்பார். അവൻ നമ്മെ അനുഗ്രഹിക്കും. இஸ்ரவேல் குடும்பத்தை அவர் ஆசீர்வதிப்பார். ഇസ്രായേൽ ഗൃഹത്തെ അനുഗ്രഹിക്കും. ஆரோன் குடும்பத்தை அவர் ஆசீர்வதிப்பார். അഹരോൻ ഗൃഹത്തെ അനുഗ്രഹിക്കും. கர்த்தருக்கு பயப்படுகிறதான சிறியோரையும் பெரியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார் என்று 115 சங்கீதத்திலே 13 வசனத்தில் 115-13 വായിക്കുന്നു. അവൻ യഹോവ ഭക്തന്മാരായ ചെറിയവരെയും വലിയവരെയും അനുഗ്രഹിക്കും. நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறதான தேவனாக இருக்கிறார். നമ്മുടെ ദൈവം നമ്മെ അനുഗ്രഹിക്കുന്നവനായ ദൈവം. ஆறாவதாக அவர் நம்மை பழுகி பெருக பண்ண வேண்டும் என்றால் நாம் அவரிடத்தில் அதிகமாக விண்ணப்பம் பண்ண வேண்டும். ആറാമതായി നമ്മൾ വർദ്ധിച്ചു വരികണമെങ്കിൽ അധികമായി ദൈവത്തോട് നമ്മൾ അപേക്ഷിക്കണം. அதைத்தான் எசேக்கியேல் 36-37 வாசிக்கிறோம். എസ്കേൽ 36-37 അത് വായിക്കുന്നു. அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். അവർ എന്നോട് അപേക്ഷിക്കും. அப்பொழுது நான் மந்தை பெருகிறது போல அவர்களை மனுஷர்களை நான் பெருக பண்ணுவேன். അവരിൽ ആട്ടിൻകൂട്ടം വർദ്ധിക്കുന്നത് പോലെ മനുഷ്യരാകുന്ന ആട്ടിൻകൂട്ടത്തെ വർദ്ധിപ്പിക്കും. அவர் மந்தை பெருகிறது போல பெருக பண்ண வேண்டும் என்றால் நாம் அவரிடத்தில் அதிகமாக விண்ணப்பம் பண்ண வேண்டும். ആട്ടിൻകൂട്ടത്തെ പോലെ വർദ്ധിക്കണമെങ്കിൽ നാം അവനോട് അധികമായി അപേക്ഷിക്കണം. கர்த்தரை கண்டடையத்தக்கதான சமயத்தில் அவரை நாம் தேடுவோம். യഹോവയെ കണ്ടെത്താകുന്ന സമയത്ത് അവനെ അന്വേഷിപ്പീൻ. அவர் சமீபமாக இருக்க நாம் ஒரு நோக்கி கூப்பிடுவோம். അവൻ അടുത്തിരിക്കയിൽ തന്നെ അവനെ വിളിച്ചപേക്ഷിപ്പീൻ. இயேசு சொன்னார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். യേശു പറഞ്ഞു, യാചിപ്പിൻ എന്നാൽ നിങ്ങൾക്ക് കിട്ടും. தேடுங்கள் கண்டடைவீர்கள். അന്വേഷിപ്പീൻ കണ്ടെത്തും. தட்டுங்கள் திறக்கப்படும். മുട്ടുവീൻ തുറക്കപ്പെടും. நாம் எல்லாவற்றையும் ஜெபத்திலே கேட்டு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். എല്ലാം പ്രാർത്ഥനയിൽ ചോദിച്ചു വാങ്ങണം. நாம் எதையாகிய அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதுதான் அவரை குறித்து நமக்கு இருக்கிற தைரியம். നാം അവന്റെ ഇഷ്ടപ്രകാരം എന്ത് യാചിച്ചാലും നമുക്ക് കിട്ടുമെന്നുള്ളതാണ് നമുക്ക് ദൈവത്തോടുള്ള ധൈര്യം. கர்த்தருனை பழுகவும் பெருகவும் பண்ண வேண்டும் என்றால் அதிகமாக ஜெபிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். കർത്താവ് നിന്നെ വർദ്ധിപ്പിച്ച് നീ പെരുകണമെങ്കിൽ നീ അധികം പ്രാർത്ഥിക്കണം. ஏழாவதாக நன்றியுள்ளதான ஒரு இருதயம் நமக்கு காணப்பட வேண்டும். ഏഴാമതായി നമുക്ക് നന്ദിയുള്ള ഒരു ഹൃദയം വേണം. நம் நன்றியுள்ள இருதயம் என்றால் என்ன? നന്ദിയുള്ള ഹൃദയം എന്നാൽ എന്ത്? கர்த்தர் தான் நம்மை மட்டும் ஆசீர்வாதங்களை அவர்தான் நமக்கு தந்தார் என்று அவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். ഇത്രത്തോളം എനിക്ക് ലഭിച്ച എല്ലാ അനുഗ്രഹങ്ങളും തന്നത് ദൈവം മാത്രമെന്ന് പറഞ്ഞ് ദൈവത്തിന് നന്ദി അർപ്പിക്കണം. இம்மட்டும் என்னை ஆசீர்வதித்தது தேவன்தான். ഇത്രത്തോളം എന്നെ അനുഗ്രഹിച്ചത് ദൈവം തന്നെ. இம்மட்டும் எனக்கு தந்த எல்லாமே தேவனாலே தான் வந்தது. ഇത്രത്തോളം ലഭിച്ചതെല്ലാം ദൈവത്താൽ. நம்முடைய தேவன் தான் நமக்கு எல்லாவற்றையும் தரக்கூடியவராக இருக்கிறார். ദൈവമാണ് നമുക്കെല്ലാം നൽകുന്നവൻ. நம்முடைய தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியவர். നമ്മുടെ ദൈവം നമുക്ക് അനുഗ്രഹങ്ങൾ നൽകുന്നവൻ. யோசேப்புக்கு உண்டான ஆசீர்வாதம் எப்படி உண்டாயிற்று? യോസേഫിന് അനുഗ്രഹങ്ങൾ ലഭിച്ചതെങ്ങനെ? உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. എന്റെ അപ്പന്റെ ദൈവത്താൽ എനിക്കത് കിട്ടി. உன் தகப்பனுடைய தேவன் தான் உன்னை ஆசீர்வதித்தார். എന്റെ ജനകന്മാരുടെ ദൈവം നിന്നെ അനുഗ്രഹിക്കും. நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறதான தேவனாக இருக்கிறார். നമ്മുടെ ദൈവം നമ്മെ അനുഗ്രഹിക്കുന്ന ദൈവം. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, പ്രിയ ദൈവ പൈതലേ, ஒரு நன்றியுள்ள இருதயம், ஆண்டவருக்கு தந்த எல்லாவற்றுக்காகவும் நன்றியுள்ள இருதயம் உனக்கு இருக்கும் என்றால், ദൈവം നിനക്ക് തന്ന എല്ലാറ്റിനെയും ചൊല്ലി ഒരു നന്ദിയുള്ള ഹൃദയം നിനക്കുണ്ടായാൽ கர்த்தர் இன்னும் உன் மேன்மையை பெருக பண்ணுவார். കർത്താവിനെ നിന്റെ ശ്രേഷ്ഠതയെ വർദ്ധിപ്പിക്കും. இன்னும் உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். കർത്താവിനെ നിന്നെ അനുഗ്രഹിക്കും. எபிரேயர் 6 அதிகாரம் 14 வசனத்தில் வாசிக்கும்போது, എബ്രായർ 6:14 14 വാക്യം, ഞാൻ നിന്നെ അനുഗ്രഹിക്കുകയും നിന്നെ വർദ്ധിപ്പിക്കുകയും ചെയ്യും എന്ന് അരുളി ചെയ്തു. நிச்சயமாகவே என்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தவனை நான் பெருகவே பெருக பண்ணுவேன். ഞാൻ നിന്നെ നിശ്ചയമായി അനുഗ്രഹിച്ച് നിന്നെ വർദ്ധിപ്പിക്കും. ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தங்களை தருகிறார். ദൈവം നമുക്ക് വാഗ്ദത്തങ്ങൾ തരുന്നു. நிச்சயமாகவே கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தவனை பெருகவே பெருக பண்ணுவார். തീർച്ചയായും ദൈവം നിന്നെ അനുഗ്രഹിക്കും, വർദ്ധിപ്പിക്കും. அவன் எபிராயிம் என்று சொல்லி பெயரிட்டான். അവന് എഫ്രൈം എന്ന് പേരിട്ടു. கர்த்தர் நான் சிறுமைப்பட்டதான தேசத்தில் என்னை பழுக பண்ணினார். ഞാൻ എന്റെ സങ്കട ദേശത്ത് ദൈവം എന്നെ വർദ്ധിപ്പിച്ചു. எந்த எகிப்து தேசத்தில் அவன் சிறுமைப்பட்டானோ அதே தேசத்தில் கர்த்தர் அவனை பழுகவும் பெருகவும் பண்ணினார். ഏത് മിസ്രയീമിൽ അവൻ സങ്കടപ്പെട്ടോ താഴ്ത്തപ്പെട്ടോ ദൈവം അവിടെ അവനെ അനുഗ്രഹിച്ചു, எந்த വർദ്ധിപ്പിച്ചു. தேசத்தில் அவமானப்படுத்தப்பட்டானோ, ഏത് ദേശത്ത് അപമാനിതനായോ, எந்த தேசத்தில் பொய்யாய் குற்றச்சாட்டப்பட்டானோ, ഏത് ദേശത്ത് തെറ്റായ കുറ്റാരോപണം எந்த ചുമത്തപ്പെട്ടു, தேசத்தில் சிறைச்சாலைக்குள் இருந்தானோ, ഏത് ദേശത്ത് അവൻ തടവറയിലായോ, அந்த தேசத்திலே கர்த்தர் அவனை அதிபதியாக உயர்த்தினார். ആ ദേശത്ത് ദൈവം അവനെ അധിപതിയായി ഉയർത്തി. கர்த்தர் அவனை பழுகவும் பெருகவும் பண்ணினார். ദൈവം അവനെ വർദ്ധിപ്പിച്ചു, പെരുകുമാറാക്കി. யோசேப்பின் தேவன் தான் நம்முடைய தேவனாக இருக்கலாம். നമ്മുടെ ദൈവം യോസേഫിന്റെ ദൈവം. நீ சிறுமைப்படுத்தப்படுவதை குறித்து நீ துக்கப்படாதே. നീ താഴ്ത്തപ്പെട്ടതോർത്ത് വിഷമിക്കണ്ട. அநியாயமாய் குற்றச்சாட்டப்படுவதை குறித்து நீ கவலைப்பட வேண்டாம். അന്യായമായി കുറ്റാരോപിതനെങ്കിൽ വിഷമിക്കണ്ട. கர்த்தர் உன்னை அப்பொழுதுதான் உயர்த்த முடியும். അവിടെ ദൈവം നിന്നെ ഉയർത്തും. யோசேப்பின் தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். യോസേഫിന്റെ ദൈവം നമ്മുടെ ദൈവം. நிச்சயமாகவே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். തീർച്ചയായും ദൈവം നിന്നെ അനുഗ്രഹിക്കും. பழுகவும் பெருகவும் பண்ணுவார். അവനെ വർദ്ധിപ്പിച്ച് പെരുകുമാറാക്കും. நாம் நம்முடைய விசுவாசத்தை வைப்போம். ദൈവത്തിൽ വിശ്വാസം വയ്ക്കാം. ஆண்டவரே என்னையும் பழுகவும் பெருகவும் பண்ணும் என்று சொல்லி விண்ணப்பத்தோடு
ദൈവത്തോട് നമ്മുടെ കണ്ണുകളെ മൂടി മുഴങ്കാലുകളെ മുടക്കും. നമുക്ക് ദൈവത്തോട് അപേക്ഷിക്കാം, മുഴങ്കാൽ മടക്കി പറയാം, കർത്താവേ എന്നെ അനുഗ്രഹിച്ച് വർദ്ധിപ്പിച്ച് പെരുകുമാറാക്കണമേ. யோசேப்புக்கு 2 குமாரர்கள் பிறந்தார்கள். യോസേഫിന് 2 പുത്രന്മാർ ജനിച്ചു. மனாசே தேவனுடைய தகப்பன் வீட்டை மறக்க பண்ணினார். മനശ്ശെ ദൈവത്തിന്റെ പിതൃഭവനത്തെ മറക്കുമാറാക്കി. மறக்க வேண்டியவைகளை மறப்போமாக. മറക്കേണ്ടതെല്ലാം മറക്കാം. நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டியவைகள் நினைவிலே வைத்துக் கொள்வோம். ഓർമ്മയിൽ സൂക്ഷിക്കേണ്ടത് ഓർമ്മയിൽ സൂക്ഷിക്കാം. നമ്മുടെ தேவன் நம்மை பழுகவும் பெருகவும் பண்ணியவர், நம்மை ஆசீர்வதிப்பார். ദൈവം നമ്മെ അനുഗ്രഹിച്ച് വർദ്ധിപ്പിച്ച് പെരുകുമാറാക്കും. നമ്മുടെ தேவன் ஒருபோதும் நம்மை கைவிடுகிறதான தேவன் அல்ல. ദൈവം ഒരു നാളും നമ്മെ കൈവിടുകയില്ല. நம்மை அழைத்திருக்கிற தேவன் உண்மையுள்ளவராக നമ്മെ இருக்கிறார். വിളിച്ച ദൈവം വിശ്വസ്തൻ. அதற்கேற்ற ஒரு ஜீவியத்தை நாம் செய்வோம் என்றால் நிச்சயமாகவே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். തീർച്ചയായും ദൈവം അനുഗ്രഹിക്കും. இந்த ஆராதனை வேளை உன் சிறையிருப்பை மாற்றுகிற ആരാധനയിൽ നിന്റെ സ്ഥിതിക്ക് ഭേദം വരുത്തും. தேவரீர் சகலவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறீர். ദൈവമേ നിനക്ക് സകലവും കഴിയും. செய்ய நினைத்த காரியம் தடைபடாது. നീ ചിന്തിച്ച കാര്യങ്ങൾ തടസ്സപ്പെടുകയില്ല. வாழ்க்கையிலே ஆண்டவர் உனக்கு என்ன செய்ய வேண்டும் நினைத்திருக்கிறார், அதை தடுக்க யாராலும் முடியாது. ദൈവത്തിലെ ദൈവം നിനക്കായി ചെയ്യുവാൻ തീരുമാനിച്ചതിനെ തടയാൻ ആർക്കുമാവില്ല. நம்முடைய கண்களை மூடி நாம் கர்த்தர் நோக்கி பார்ப்போம். കണ്ണുകളെ അടച്ച് ദൈവത്തെ നോക്കാം. இன்றைக்கு சிறையிருப்புகள் திருப்பப்படுகிறது. നിന്റെ സ്ഥിതിക്ക് ഭേദം വരും. கட்டுகள் அறுக்கப்படுகிறது. ബന്ധനങ്ങൾ അഴിയുന്നു. இரண்டத்தனையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கிற நேரமாக இருக்கிறது. ഇരട്ടിയായ അനുഗ്രഹങ്ങൾ നിന്റെ നേരെ വരുന്നു. கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம ஒப்புக்கொடுப்போமாக. കർത്താവ് അനുഗ്രഹിക്കാൻ സമർപ്പിക്കാം. கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் இறங்குகிறதான இந்த நேரத்தில் நாம் ஒரு தடையாக இருக்க வேண்டாம். ഈ ദൈവ അനുഗ്രഹങ്ങൾ വരുന്ന സമയത്ത് നാം അതിനെ തടസ്സപ്പെടുത്തരുത്. நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். തീർച്ചയായും നിന്നെ അനുഗ്രഹിക്കും. தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக நம்மை தாழ்த்தி ஒப்புக்கொடுப்போம். ദൈവിക അനുഗ്രഹങ്ങളെ അവകാശമാക്കുവാൻ താഴ്ത്തി ഏൽപ്പിക്കാം. கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆமென். ദൈവം നമ്മെ സഹായിക്കുമാറാകട്ടെ.